முக்கியமான விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்றேன். யார்கிட்ட சொல்லாத விஷயங்கள் சிலது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். மனசுக்குள்ள மட்டும் இருக்கு, வேற யார்கிட்ட சொல்லல. மீட்டிங்ல கரெக்டா கண்டினியூ கேளுங்க. இடையில யாரும் மைக் ஆன் பண்ணி டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க. இது கொஞ்சம் லாஸ்டா நீங்க ஏதாவது டவுட் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பா கைடன்ஸ் பண்றேன். சரிங்களா? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கு இல்லையா? ஸ்டார்ட் போலாங்களா? வராத நண்பர்கள் நம்ம ஆடியோ ஆடியோ அனுப்பிச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடையில உங்களுக்கு இப்போ சந்தேகம் இருந்தால் நம்ம லாஸ்டா கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி கேளுங்க. ஏன்னா வந்து ரொம்ப எமோஷனால ஒரு விஷயம் என்னுடைய லைஃப். இடையில கொஞ்சம் யாராவது மைக் ஆன் பண்ணி ஏதோ பேசலீங்கன்னா கொஞ்சம் அதுவாகும். அதனாலதான். சரி, கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. உங்க எல்லாருக்கும் தெரியும், இப்ப வந்து 1600 நாள் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். 5 வருஷம் சிலபஸ்ல இருக்கிறோம். 5 வருஷம் சிலபஸ்ல இருக்கிறோம். சிலபஸி ஃபேமிலி அப்படின்ற பேர்ல நாம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஒரு 2250 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம குரூப்ல, நம்ம சிலபஸி ஃபேமிலியில வாட்ஸ்அப், டெலிகிராம் சேர்த்து இப்போ 1500 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இது வரைக்கும் நூற்று கணக்குல நம்ம வந்து நண்பர்களை, சகோதரர்களை இந்த போனோகிராஃபி, மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன்ல இருந்து வெளியே கொண்டு வர நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செஞ்சிருக்கிறோம் இறைவர்களால. எல்லாருக்குமே ஒரு ஒரு விஷயம் மட்டும் தெரியும். இவர் மட்டும் எப்படி 5 வருஷம் வந்திருக்காரு, இப்படி இவர் சூர்யாபுரம் மட்டும் எப்படி 5 வருஷம் வந்திருக்கிறாரு, ஏன் இவர் மட்டும் ரீலாப்ஸ் பண்ணாம இருக்கிறாரு, ஏன் இவர் மட்டும் பான் பார்க்காம இருக்காரு. என்கிட்டயே வந்து ஃபோன் பண்ணி கேட்டது உண்டு, மெசேஜ்ல கேட்டது உண்டு. என்னால 3 நாள் கூட வர முடியல ப்ரோ, நீங்களாம் ப்ரோ எப்படி ப்ரோ வரீங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இவர் மட்டும் எப்பரா ரிலாக்ஸ் பண்ணாம இருக்காரு, இவர் மட்டும் எப்பரா குரூப்ல ரன் பண்றாரு, எப்படி ஃப்ரீயாவே கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு 3 வருஷமா, எப்படி இவர் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, குரூப் எப்படி ரன் பண்றாரு, குரூப் எப்படி மெயின்டைன் பண்றாரு. நம்ம ஒரு 10 பேரை குரூப்ல வச்சுக்கினே அவன் ஏதோ கருத்து சொல்றாங்க, நம்ம அவனை மெயின்டைன் பண்ண முடியல. ஏதோ லிங்க் போடுறாங்க, ஆடு போடுறாங்க, திடீர்னு வாக்குவாதம் ஆகுது, பிரச்சனை ஆகுது, நம்ம குரூப்பை ரன் பண்ண முடியல. ஒரு 10 நாள் 20 நாள் மேக்சிமம் 1 இயர்க்குள்ள குரூப்பை கழிச்சிட்டு போயிடுறோம். இல்லைன்னா கேப்பார் இல்லாம இருக்கு. ஒரு 3 வருஷமா ரன் பண்றாரு. தமிழ்ல ஒரே குரூப், நம்ம குரூப், ஒரே குரூப்ல 1300 பேர் டெலிகிராம்ல. நம்ம இப்ப வாட்ஸ்அப்ல ஒரு 300 பேர் வச்சுங்க. இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல 850 பேர் உள்ள இருந்தாங்க. சில பிரச்சனைகளால குரூப் வந்து பேன் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம இது சரி வராது, வாட்ஸ்அப்ல நிறைய பிரச்சனைகள் வருது, மெயின்டைன் பண்ண முடியல, டெலிகிராம் போனோம். திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுனா வாட்ஸ்அப் வந்துருக்கோம். எல்லாருக்குமே இப்போ சூர்யா ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன், அவர் வந்து இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஒரு அடையாளம், எல்லாருடைய மோட்டிவேஷன், எல்லாருமே அவரை ஃபாலோ பண்றாங்க, ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, நிறைய விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பேசுறது கேட்டிருப்பீங்க, நீங்களும் உணர்ந்திருப்பீங்க, நம்ம குரூப்ல பேசுறது கேட்டிருப்பீங்க, உங்க மனசுல இருந்திருக்கும். பாசிட்டிவான விஷயங்களும் இருந்திருக்கும், நெகட்டிவான விஷயங்களும் இருந்திருக்கும், அதை நான் மறுக்கிறதுக்கு இல்லை. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கண்ணீர், கண்ணீரை விட ரத்தம் சிந்தின ஒரு கதை இருக்கு இதுல. என்னுடைய லைஃப் ஸ்டோரியில ஒரு 5 வருஷம் வந்துட்டு இருக்கிறேன், ரீலாப்ஸ் ஆகாம வந்துட்டு இருக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டா குரூப்பை ரன் பண்றோம். யாராவது நெகட்டிவா பேசினா கூட, தேவையில்லாம ஆர்கியூமெண்ட் பண்ணா கூட, தேவையில்லாத போஸ்ட் லிங்க், தேவையில்லாத விஷயங்களை பேசினா கூட நம்ம வந்து வார்ன் பண்றோம், குரூப்ல இருந்து ரிமூவ் பண்றோம். இப்படி இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்றோம். ரொம்ப டிசிப்ளினா இருக்கிறோம், மத்தவனே டிசிப்ளின் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். சமரசமே இல்லாத ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி அவ்வளவு தூரம் அடி, அவமானம், அசிங்கம் இருக்கு, அவ்வளவு காயம் இருக்கு, கண்ணீர் இருக்கு, வேதனை இருக்கு, வலி இருக்கு. இதுதான். இதுக்கப்புறம் எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் போனோகிராஃபி பார்த்தேன், ரிலாக்ஸ் பண்ணேன் அப்படின்னா, அன்னைக்கு நாள் எப்படி போகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப நல்லாவே தெரியும். என்னால உயிரோட வாழவே முடியாது, என்னால எதையுமே பண்ண முடியாது. இப்ப நான் ரிலாக்ஸ் பண்ண கூட ஒரு 3 நாளைக்கு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, ரெஸ்ட் தான் எடுக்கணும். இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு 1/2 கண்டென்ட் பாக்குறோம்னா, சின்ன குழந்தைங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. சின்ன குழந்தைங்க ரோட்ல போற நாய் வந்து அப்சர்வ் பண்ணும் நம்மள, என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கு.
அந்நேரத்துக்கு சின்ன குழந்தைங்களாம் நம்மள டீசிங் பண்றது, உருவ கேலி பண்றது, அசிங்கப்படுத்துறது, கிண்டல் பண்ணி சிரிக்கிறது, நாய் நம்மளை கடிக்க துரத்தி வர்றது, எல்லாமே நான் பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து அசிங்கமா திட்டுறது, கூட பிறந்தவங்க எல்லாம் ரொம்ப கேவலமான பிராணி மாதிரி, ஒரு ஜந்து மாதிரி பாக்குறது, எல்லாமே நான் வந்து பர்சனலா அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப நல்லாவே அனுபவிச்சிருக்கேன். இப்பயும் சொல்றேன் நான், வேற யாருக்காகவும் நான் நோஃபை ஃபாலோ பண்ணல. வேற யாருக்காகவும் நான் எதுவுமே பண்ணல. எனக்காக மட்டும்தான் நான் நோஃபை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னை நானே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னை நானே தோக்கக்கூடாது தோக்கக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். என்னை நானே புஷ் பண்ணி ஓட வச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் கரெக்டா இருந்தாதான் என் லைஃப்பை நல்லபடியா பார்த்துக்க முடியும். நான் என் லைஃப்பை நல்லபடியா இருந்தாதான் 10 பேருக்கு என்னால உதவ முடியும் அப்படின்றது எனக்கு தெளிவா தெரியும். நானே சரியில்லை, நானே வந்து மனநிலை சரியில்லை, டெய்லியும் அதை பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா குரூப் ரன் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒருத்தர் பொய் சொல்றாரா உண்மையை சொல்றாரா, அவர்கிட்ட எனர்ஜி இருக்கா இல்லையா, உண்மையிலேயே 5 வருஷம் வந்தாரா இல்லையான்றது அவர் பேசும்போது அந்த எனர்ஜியை வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா உடனே ஆன்சர் பண்றாங்க, உடனே அது சொல்யூஷன் சொல்றாங்கன்னா அப்பயே அவங்களுடைய அனுபவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இத்தனை வருஷமா நம்ம குரூப் ரன் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உடனே விழுந்து எழுந்து திரும்ப ஓடுறோம், எல்லாரையும் கூட சேர்ந்து ஓட வைக்கிறோம் அப்படின்னா அப்பயே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், இவர் உண்மையிலேயே சிலபஸ் வராரா இல்ல ஏமாத்துறாரா, உண்மையிலே 5 வருஷம் இருக்காரா அப்படின்றது உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, சாதாரண சாதாரணன்னு சொல்ல முடியாது, ரொம்ப அடித்தட்டு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆள் நான். நம்ம எங்க தெருவுல ஊர்ல மாற்று சமூகத்தை சார்ந்தவன் நம்ம வீடு மட்டும்தான். மீதி எல்லா வீடுமே ஒரே சமூகத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறாங்க. எப்போ நேரம் கிடைச்சாலும் அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, அடிக்க வர்றது, அதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்ற விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு வலியா வேதனையா இருக்கும். வெளியே போனா கூட ஜாதி பேரை சொல்லி கிண்டல் பண்றது, இவங்களா இவங்கெல்லாம் இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லி கேஸ்ட் பேரை சொல்லி ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லி கிண்டல் பண்றது, பொது இடத்துல, ஸ்கூல் போற இடத்துல, பஸ் ஸ்டாண்ட்ல, எங்கன்னா ரேஷன் கடையில இருக்கும்போது, பொது இடத்துல தண்ணி பிடிக்க போகும்போது, முன்னெல்லாம் நம்ம ஊர்ல தண்ணி கிடையாது, வீட்டுக்கு வீட்டு குழா கிடையாது, பொது குழா தான். இவங்க எல்லாம் எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு காதுபட பேசுறது, இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. நாம வந்து பட்டியல்ல மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் இருக்கிறோமே தவிர, மிகவும் கீழ்த்தனமான செயல்களை எப்பவுமே செஞ்சதில்லை, கீழ்த்தனமான சிந்தனை எப்பவுமே வந்ததில்லை. உழைச்சி இன்னைக்கு வரைக்கும் சொந்த உழைப்புல சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். எந்த மாதிரியான தீய செயலுக்கு நம்ம போனதில்லை. யாருடைய வாழ்க்கையிலும் நாம வந்து எது கெடுதல் நினைச்சதில்லை. இருந்தாலும் வந்து அந்த மைனாரிட்டி ஒத்த வீடு கேப்பார் இல்ல அப்படின்றதுனால அவ்வளவு தூரம் நாம வந்து, சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நிமிஷம், ஒரு கால் ஒன்று வந்துச்சு, சாரி. அவ்வளவு தூரம் வந்து குடும்பத்தோட சொல்றேன் நான், என்ன மட்டும் சொல்ல, குடும்பத்தோடவே அசிங்கப்பட்டிருக்கோம், அவமானப்பட்டிருக்கிறோம். நிறைய வாய்ப்புகளை வந்து இழந்திருக்கிறேன். நிறைய வாய்ப்புகளை வந்து இழந்திருக்கிறேன். ரொம்ப ஒல்லியா இருப்பேன். வீட்டுல வந்து சாப்பாடு இருக்காது. நான் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக ஸ்கூல் போயிருக்கிறேன். இது சத்தியம். சாப்பாடு சாப்பிட்றதுக்காக மட்டுமே நான் வந்து ஸ்கூல் போயிருக்கிறேன். சனிக்கிழமை யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் வர மாட்டாங்க ஸ்கூலுக்கு. சனிக்கிழமை ஹாஃப் டே ஸ்கூல் இருந்தாலும் மத்தியானம் சாப்பாடு கிடைக்கணும் தட்டு எடுத்துட்டு நான் ஸ்கூல் போயிருக்கிறேன். மீந்த சாப்பாடு நான் படிக்க போல, இது உண்மை. சாப்பாடு வாங்கறதுக்காக மட்டுமே போயிருக்கிறேன். நல்ல சாப்பாடு இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை. இதுதான் சத்தியம். சாப்பாடுக்காக ஸ்கூல் போயிருக்கிறேன். 1வதுல இருந்து 5வது வரைக்கும் இப்படிதான் போச்சு. 1வதுல இருந்து 10th வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு இருந்தேன் நான். அந்த வறுமை வந்து என்ன படிக்க வச்சது. என்னோட பேரண்ட்ஸ், என்னோட அம்மா வந்து ரொம்ப சொல்லுவாங்க, படிடா படிடா,
நமக்கு படிப்பு தான் எல்லாமே சொல்லி சொல்லி நைட்டெல்லாம் திட்டிகிட்டே இருப்பாங்க, அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப எனக்கு தெரியாது ஏதோ டார்ச்சர் பண்றாங்கன்ற மாரி இருக்கும். ஆனா அந்த படிப்பு தான் நம்மகிட்ட வேற ஒண்ணுமே இல்லடா, நீ படிச்சாதான்டா வந்து மேல வர முடியும் அப்படின்றது அவங்க சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. 10th படிக்கிற வரையிலும் ஸ்டடீஸ் நல்லபடியா போச்சு. உங்களுக்கு தெரியும் 10வது வரைக்கும் தான் சத்துணவு பள்ளியில. 11, 12வது ஸ்டூடண்ட்ஸுக்கு ஸ்கூல்ல சாப்பாடு கிடையாது. 11, 12வது படிக்கும்போது எங்க வீட்ல சாப்பாடு இருக்காது. ஏதோ காலையில கூழோ, கஞ்சியோ குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போவேன். கவர்மெண்ட் பஸ்ல போவேன். பஸ்ஸுக்கு டிக்கெட்டு காசு இருக்காது. கவர்மெண்ட் பஸ்ல போவேன். அதுவும் இல்லைன்னா மேக்ஸிமம் நெறைய நாள் லிஃப்ட் கேட்டு போயிருக்கிறேன். நடந்தே போயிருக்கிறேன். ஒரு 5 கிலோமீட்டர் வரும். நடந்தே நெறைய நாள் போயிருக்கிறேன். அதுக்கு நடந்து போகும்போது லேட் ஆயிடும். எப்பவுமே லேட்டா போய் டெய்லியுமே அடி வாங்குவேன். அது டெய்லியுமே அது வாடிக்கை ஆயிடுச்சு. அடி அடி வாங்கி அடி வாங்கி பழகிருச்சு அப்படி. இருந்தாலும் படிப்புல நல்லபடியா இருந்தேன். 11th, 12th எல்லா ஸ்டூடண்ட்ஸும் வாங்கி சாப்பிட்ட பிறகு கடைசியில வந்து லைன்ல நின்னு சாப்பாடு வாங்கிருக்கேன். கடைசி காலி ஆகும்போது நின்னு மீந்து போன சாப்பாடுக்காக நான் லைன்ல நின்னு வாங்கி சாப்பிட்டுருக்கிறேன். 11th, 12th இப்படிதான் நான் படிச்சேன். ரொம்ப ஸ்கூல் டைம்லலாம் ரொம்ப மென்டல் ப்ரெஷர் மட்டும்தான் எனக்கு இருக்கும். ஒரு பக்கம் படிக்கிறது வீட்டுக்கு வந்து படிச்சிடுறோம் அப்படின்னா கூட, ஸ்கூல்லயே நம்மளுக்கு வந்து கேலி, கிண்டலு, சும்மா வம்பு செய்றது, சும்மாவே அடிக்கிறது, சும்மாவே அடி வாங்குறது, கேஸ்ட் பேர் சொல்லி நம்ம இது பண்றது, ஒதுக்கப்பட்டவனாவே இருக்கிற மாதிரி இருந்தது. ஸ்கூல் டேஸ் ஃபுல்லாவே. பிரேக் டைம்ல கூட ஏதாவது பசங்க வாங்கி சாப்பிடுவாங்க. என்கிட்ட ரூ. 1 கூட இருக்காது. அப்படியே ஒரு ஏக்கத்தோடவே கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டே இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸோட யாருமே போய் விளையாட மாட்டேன். எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா பசங்க மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி அனாவசியமான ஹேபிட் வச்சுக்கின்னு பொறிக்கு பசங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா ஊருக்கு இருக்கிறது, பதாரம் எங்கன்னா போறது, தேவையில்லாத வேலையை பார்க்கறது இந்த மாதிரி தான் இருப்பாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ஓடிட்டே இருந்தது. எனக்கு எதுவுமே இல்ல. ஆனா படிப்பு மட்டும் இருக்கு. அதை விட்டுறக்கூடாது. அப்படின்றது மட்டும் எனக்கு ஓடிட்டே இருந்தது. அதனால மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட நான் அட்டாச் ஆகல. படிக்கிறத மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன். இந்த வறுமை வந்து என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. ரொம்ப அது வந்து வார்த்தையில சொல்ல முடியாது. நான் இப்ப ஏதோ முயற்சி பண்றேன். சொல்ல முயற்சி பண்றேன். அதுவும் 11th, 12th நீங்க வந்து எல்லாருமே வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிடுறாங்க. நீங்க அந்நேரத்துக்கு மீந்து போன சாப்பாடு தட்டு வச்சு லைன் நிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஏஜ்ல நீங்க நினைச்சு பாருங்க. எப்படி என்னோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்ன்றது நீங்க நினைச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். கையில ரூ. 1 இருக்காது அன்னைக்கு. ரூ. 1 ஏதோ வாங்கி சாப்பிடணும்னு நினைப்போம் சின்ன வயசுல. இந்த கடைக்கு போய் சாக்லேட் ஏதோ வாங்கணும்னு நினைப்போம். ரூ. 1 கூட இருக்காது. அதனால ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னா வெளியே கூப்பிட்டா கூட போகாம, எனக்கு வந்து நான் படிக்கிறேன். இல்ல டயர்டா இருக்கு. நான் வரல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல கம்முனே உட்காந்துருப்பேன். 1/2 வந்து ரொம்ப ரணமான நாட்கள். ரொம்ப ரணமான நாட்கள். ஒரு நோட்ஸ் வாங்க முடியாது. ஒரு நோட் வாங்க முடியாது. பேனா, பென்சில் வாங்க முடியாது. அதுக்கு ஒரு 10 நாள் வந்து வெயிட் பண்ணணும். ஒரு 10 நாள் வெயிட் பண்ணணும். கேட்டா ஏதாவது அப்பதான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு இருப்பா பண்றேன். அதுக்கு வந்து ஒரு 10 நாள் ஆகும். நோட் இல்லாம, பேனா, பென்சில் இல்லாம, நோட்ஸ் வாங்க முடியாம, அதுக்கு தனியா திட்டு வாங்குறது, ஸ்கூல்ல அடி வாங்குறது, முட்டி போடுறது. அசிங்கப்படுறதே என் வாழ்க்கையா போச்சு. அது உங்களுக்கு சொன்னா புரியுமான்னு தெரியல. இந்த இந்த இவ்ளோ ஸ்ட்ரகிள்ல என்னுடைய பரம்பரையிலே என்னுடைய ஃபேமிலில இல்ல, கவனம் வச்சுக்கணும். என்னுடைய பரம்பரையில என்னுடைய தாத்தா, அவருடைய தாத்தா, எங்க அப்பா, அவருடைய எல்லாரையும் சேர்த்தே 10th பாஸ் பண்ணி 11th போனது எங்க பரம்பரையிலே நான் தான். இதுதான் சத்தியம். அப்ப அவங்க எவ்வளவு தூரம் வந்து ஒரு வறுமையில, ஏழ்மையில, படிப்பறிவு இல்லாம எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே சாப்பாடு சாப்பிட்டோமா, வயிறு நிறைஞ்சிருச்சா, அன்னைக்கு நாள் போச்சா, அவ்வளவுதான். மறுநாள் வந்த உடனே எப்படி சாப்பாடு செய்யறது, அடுத்த வேலைக்கு என்ன பண்றது, இதே யோசிச்சு இப்படியே தான் காலத்தை ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. படிக்கணும், வேலைக்கு போகணும், வேற ஏதாவது ஊருக்கு போகணும், ஒரு மேல்நிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி சேரணும், கல்லூரி சேரணும், அரசு வேலை, இதை பத்தி எதுவுமே யாருமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. அப்படின்னா என்னன்னே தெரியாது. புரியுதுங்களா? அதை பத்தி அவங்க கேள்விப்பட்டதும் கிடையாது. ஆஹ் பிளஸ் டூ என்ன, 11th என்ன, காலேஜ்னா என்ன, கவர்மெண்ட் வேலைன்னா என்ன, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி என்ன அப்படின்னு கேட்டாலே அது அதை பத்தி எதுவுமே தெரியாது. எனக்கு நல்லா கவனம் இருக்கு. நான் வந்து யூபிஎஸ்சி படிக்கணும்னு சொல்றேன். எங்க பங்காளி பெரியப்பா வந்து சொல்றாரு, இவன் ஏதோ எம்எல்ஏ ஆக போறானப்பா.
எம்எல்ஏ ஆகுறதெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு சாத்தியமா? நம்ம ஏதோ 10th 12th படிச்சோமா, ஏதோ தொழில் பார்த்தோமா, ஏதோ கல்யாணம் பண்ணோமா அப்படின்னு இல்லாம என்னப்பா எம்எல்ஏ ஆகணும்னு சொல்றான். அவருக்கு வந்து எம்எல்ஏன்னா என்ன, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் என்னன்னு தெரியல. புரியுங்களா? இதுதான். அந்த மாதிரி ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு செல்வமோ, ஒரு படைபலமோ, பணபலமோ எதுவுமே இல்லாத ஒரு கூட்டம். அதுல இருந்து மீண்டு வந்து ஒரு 10th முடிச்சு 11th சேர்க்கறதுக்கு யாருமே விருப்பம் இல்லை. நீ முதல்ல ஐடிஐ சேரு, ஏதோ பாலிடெக்னிக் போ, முதல்ல வேலைக்கு போ, முதல்ல வேலைக்கு போ. ஒரு 2 வாரம் அழுது புரண்டு புலம்பி கண்டிப்பா நான் ஸ்கூலுக்கு போகணும், கண்டிப்பா நான் 11th சேரணும், காலில் விழுந்து கதறி நான் எச்எம் காலில் விழுந்தாவது நான் வந்து 11th சேரணும். எச்எம் காலில் விழலான்னு அன்னைக்கு போறேன். அட்மிஷன் போறதுக்கு அப்பா கூட வராது. அன்னைக்கு பார்த்து எச்எம் வரல, லீவு. ஏஹெச்எம் கிட்ட பேசி 12th 11th பி குரூப் ஜாயின் பண்ணி, உனக்கு மேக்ஸ் வராதுப்பா, நீ சயின்ஸ் நல்லா பண்ற, பி குரூப் எடுத்துக்கோ. அன்னைக்கு என்னுடைய இது பாருங்க, ஏ குரூப் எடுத்தாதான் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகணும் மட்டும்தான் என்னோட சிந்தனை, வேற எதுவுமே மைண்ட்ல இல்லை. ஓகே, ஏ குரூப் எடுத்தாதான் போலீஸ் ஆக முடியும், இப்படிதான் ஒரு சிந்தனை. அவங்க எல்லாருமே ஏ குரூப் எடுத்தாதானே சார் போலீஸ் ஆக முடியும், ஏ குரூப் கொடுக்க மாட்டேங்குது இல்லை அப்படின்னு கெஞ்சுறேன். சிரிக்கிறாங்க எல்லாருமே. அதுக்கு ஒண்ணும் இல்லையாப்பா, கான்ஸ்டபிள் 12th பாஸ் போதுமேப்பா. உனக்கு யாருப்பா சொன்னது? அவ்வளவு அறியாமையில் இருக்கிறோம். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்டர் பாஸ். பார்டர் பாஸ் தான், மார்க் எடுக்க முடியல. ஏன் மார்க் எடுக்க 10th நல்லா படிச்சிருந்தப்ப ஏன் மார்க் எடுக்க முடியல அப்படின்னா, 11th ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஊர்ல இருந்து வராங்க, பலதரப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அப்பதான் இந்த போனோகிராஃபின்றதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. படிச்சுட்டே இருக்கிறோம். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், 5 பேர் ஒரு பெஞ்சில், நடுவில் நான் உட்காந்துட்டு இருக்கேன். சைட்ல இருக்கிற 4 பேருமே போன்ல சவுண்டு மியூட் பண்ணி வச்சுட்டு போன் பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் ரெகுலராகவே பாய்ஸ் ஸ்கூல்ல. லாஸ்ட் பெஞ்சில் யாருமே பாய்ஸ் ஸ்கூல்ல யாரும் கண்டுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் அது லாஸ்ட் பெஞ்சில் யாருமே பெஞ்சுக்கு அடியில் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம எத்தனை முறை அவாய்ட் பண்ணிட்டு ஓடினாலும் அது என்னை துரத்திட்டே இருந்தது, தொடர்ந்து துரத்திட்டே இருந்தது. ஒரு கட்டத்து மேல என்னால எதுவுமே பண்ண முடியல. என்ன அறியாம அதுக்குள்ள இன்வால்வ் ஆகுறேன். ஓகே, ஒரு 5 நிமிஷம் பண்ணா ஹாப்பினஸ் கிடைக்கின்றாது, இது ஹாப்பினஸ் கிடைக்கின்றாது, இவ்வளவுதான் எனக்கு வந்தது. இது பண்ணா ஹாப்பினஸ் கிடைக்குதா? ஒரு 5 நிமிஷம் பண்றேன், நான் கூட பண்ணி பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியா இருந்ததுதான். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இப்பயும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காரு. அவரு சொன்னது பேர் சொல்லலை நான். ரொம்ப ஹாப்பியா இருக்கும்டா, ஒரு 5 நிமிஷம் நான் பண்ணேன்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, நீ பண்ணி பாடுற. முதல்ல ட்ரை பண்றேன், ½ ஹவரா ட்ரை பண்றேன். என்னால எதுவுமே எனக்கு ஹாப்பினஸ் தெரியல. ஏதோ சொன்னாங்க நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு ½ ஹவர் 40 மினிட்ஸ் கழிச்சு செம்மன் வந்து ரிலீஸ் ஆகுது. ஒரு ஒரு 5 மினிட்ஸ் ஹாப்பினஸ் இருந்தது. அந்த ஹாப்பினஸை விட நான் கில்ட்டா ஃபீல் பண்ணதும் ரொம்ப ஜாஸ்தி. கில்ட்டா ஃபீல் பண்ண ரொம்ப, ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு உணர்றேன். ஆனா என்னன்னு எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், ஆனா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னா, ஏதோ தவறு பண்ணிட்டோம், ஏதோ ஒண்ணு நம்ம இழந்துட்டோம், ஆனா என்னன்னு தெரியல. இது யார்கிட்ட சொல்றது, நம்ம ஏதோ பண்ணிட்டோமே. அப்ப என்கிட்ட போன் இல்ல, பான் பார்க்கல. இப்படிதான் நான் பண்ணணும், அப்படி பண்ணி பாடுறா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு நான் பண்றேன். செம ரிலீஸ் ஆயிடுச்சு 40 மினிட்ஸ் கழிச்சு. ஆனா நான் தப்பு பண்ணேன்னு எனக்கு உணர்றேன், ஆனா என்ன சொல்ல தெரியல, எப்படி சொல்ல தெரியல. நான் அப்படியே டல்லா டயர்டா ஸ்கூலுக்கு போறேன். திரும்பவும் இதை பத்தி ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 5 முறை பண்ணேன்டா நான் 8 முறை பண்ணேன்டா, இவன் பெரிய ஆள் போல இருக்குது, இப்படிதான் பேசினுக்கிறானுங்க. அது அடிக்ட், அது ஒரு ப்ராப்ளம், அதை பண்ணக்கூடாது, உயிராற்றல், இறைவனோட சொத்து, அது இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், அதுதான் நம்ம லைஃப்ன்றது எவ்வளவுமே தெரியல. டேய் இவன் 8 முறை பண்ணிட்டான் இன்னைக்கு, டேய் அவன் வந்து 7 முறை பண்ணிட்டான்டா, நீ என்னடா 1 முறைனா, என்னடா நீ எதுவுமே வேலை ஆக மாட்ட, இது இப்படி பேசினுக்கிறானுங்க கிளாஸ்ல படிக்கிற டைம்ல. என்னடா நம்ம அது பாய்ஸ் ஸ்கூல் கிளாஸ், நம்ம எவ்வளவு சுதந்திரமா இருக்கும், எது பேசுவோம், நம்ம கேட்காத மாதிரி ஒதுங்கியும் ஒதுங்காத மாதிரி போற மாதிரி மேக்சிமம் முயற்சி பண்ணேன். ஆனா என்னால ஒதுங்கி இருக்க முடியல, சூழ்நிலை முடிஞ்சு போச்சு. இவனுங்க 8 முறை 10 சொல்றானுங்க, எப்படி இவனுங்க ஜாலியா இருக்காங்க, டயர்ட் ஆகலையே, நம்ம என்னடா 1 முறை டயர்ட் ஆகிறோம். சரி பண்ணி பார்க்கலாம். காலையில டியூஷன் போறது,
டியூஷன் சார் டியூஷன் போற உட்காந்து பேக்கு அடியில ஜிப்பு தாத்து வச்சு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பக்கத்துல உட்காந்து நம்ம ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். போன் எப்படிதான் கைக்கு வந்து தெரியல. எவன் எடுத்துன்னு வரானுங்க, அப்பா அம்மா யாரும் எடுத்துன்னு வராங்க, திருடி எடுத்துன்னு வரானுங்கன்னு தெரியல. போனு கையில வச்சுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. பஸ்ல பேக் வச்சு அடியில பெஞ்சு கடியில இதே பொழப்பாவே இருப்பானுங்க. நம்மகிட்ட போன் இல்ல, நம்ம டிசிப்ளினா இருக்கணும் முயற்சி பண்ணா நம்மளால அந்த நேரத்துல முடியல. அந்நேரத்துக்கு பார்த்து அம்மா ஆச்சு லேப்டாப் கொடுத்துட்டாங்க. லேப்டாப் கொடுத்ததுக்கு அப்புறம் இதே தான் வேலை அவனுக்கு. ஜிபி கணக்குல ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, ஜிபி கணக்குல பென்டிரைவ்ல கார்டு டிரைவ்ல மெமரி கார்டு ஜிபி கணக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதே பத்தியே பேசுறது. அவ்வளவு நேரம் பார்த்தேன், அவ்வளவு நேரம் பார்த்தேன், இவ்வளவு தூரம் பண்ணேன், அத்தனை முறை பண்ணேன். அதே ஒரு பெரிய ஒரு சாதனை, ஒரு ஏதோ ஒலிம்பிக்ல மெடல் அடிச்ச மாதிரி சாதனை மாதிரி பேசிக்கிட்டு அதே பரபரப்பா பேசிக்கிட்டு கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கும்போது காம்பவுண்ட் ஏற்றி பார்க்கறது, நான் இந்த ஏன் ஆளுது உன் ஆளுதுன்னு பேசின்னு இருக்கிறது, படிப்பு தவிர காமத்தின் விஷயங்களை முழுக்க முழுக்க மூழ்கி தெளிச்சு அதையே 20 பேசி இப்படியே ஒரு ரவுண்ட் ஒரு வட்டம் கிளாஸ் ஃபுல்லா இருக்கிற ஒரு 4 நல்ல பசங்களும் அது மாட்டீங்க நாசமாயிடுவாங்க. இதுதான் ரியல். 2014 ஸ்டார்ட் ஆனது. 11th படிக்க முடியல, 12th ஃபுல்லாக மார்க் போயிடுச்சு. ஒண்ணுமே ஞாபகம் இருக்கு. ஒரு 4 டீச்சர் வந்து 6 சப்ஜெக்ட், 4 டீச்சர் என் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. என் அம்மா கிட்ட சொன்னாங்க, என்கிட்ட சொன்னாங்க, எல்லார்கிட்ட சொல்லி பையன் சென்டம் வச்சிருவான், பையன் வந்து இந்த சப்ஜெக்ட்ல சென்டம் வச்சிருவான். 4 டீச்சர் என் மேல நம்பிக்கை வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னால ஒரு 50% மார்க் எடுக்க முடியல. டோட்டல்ல 50% கூட எடுக்க முடியல. நானே ஒரு 85% டார்கெட் பண்ணேன். ரிசல்ட் வந்து ரொம்ப 50% கீழே போயிடுச்சு. அன்னைக்கும் எனக்கு தெரியல எனக்கு இதுதான் பிரச்சனை, இதனாலதான் போச்சுன்னு தெரியல. அன்னைக்குமே வந்து டிப்ரெஷன் ஆச்சு. திருப்பணத்துல வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிற, என்ன பண்றதுன்னு தெரியல. 17 வயசு ஆயிடுச்சு. 12th முடிச்சிட்டோம். 12th வரைக்கும் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். 12th முடிச்சதுக்கு அப்புறம் நீ 11வது படிச்சுட்டு வேலைக்கு சொன்னல, முடிச்சு இப்ப என்ன பண்ற, மார்க் எடுத்தியா, மார்க் எடுத்து காலேஜ் ஜாயின் பண்ணல, மார்க் எடுக்கல, இப்ப என்ன பண்ண போற. ஒவ்வொரு நாளும் சாப்பாடுல கை வைக்கும் போதெல்லாம் நீ வந்து 18 வயசு ஆயிடுச்சு, வேலைக்கு போகாம சம்பாதிக்காம சாப்பாடுல கை வைக்கிற, உனக்கு அசிங்கமா இல்ல, உனக்கு உடம்பு கூசல, எப்படி நீங்க சாப்பிடுற. இந்த வார்த்தை சொல்லி 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 எனக்கு வந்து அது உங்களுக்கு புரியாது. ஒரு அப்பா அம்மா ஒரு பையன்கிட்ட பேசக்கூடாத வார்த்தைகள், ஒரு கூட பிறந்த தம்பி தங்கச்சி அண்ணன் கிட்ட பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் நான் கேட்டு கேட்டு ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பி எத்தனை முறை சூசைட் அட்டெம்ப்ட், எத்தனை முறை வந்து நிறைய 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 காயங்கள். நம்ம வீட்டு பின்னாடி வந்து புதாரா இருக்கும், பாம்பு நடமாட்டம் நிறைய இருக்கும். இருட்டுல போய் அங்க உட்காந்துட்டு இருப்பான், லைட்டு வீசு இருட்டுல போய் உட்காந்துட்டு இருப்பான். சரி, ஏதோ பாம்பு ஏதாவது வந்து நம்ம கடிச்சிச்சுனாலும் நம்ம இப்படி நிம்மதியா செத்துடலாம். நம்மளுக்கு வந்து மார்க் இல்லை. 31 கிலோ உடம்பு வெயிட், 31 கிலோ, 4 அடி 3 அங்கலம். 12th படிக்கும்போது 31 கிலோ வெயிட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. வெறும் எலும்பு, அப்படியே நெஞ்சு எலும்பு அப்படியே வெறும் எலும்பா தெரியும். இவனா சாப்பிட்றதெல்லாம் எலும்புல தான் சொல்லுவானா, இவன் சாப்பிட்றானா இல்லையா, என்ன இவன் ஆள் இப்படி இருக்கிறான். இப்படியேதான் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் நீங்க கேட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும். ஒரு ஒரு இடத்துல அசிங்கப்பட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும். எல்லா இடத்துலயும் அசிங்கப்படுற மாதிரி இருக்கும். என்சிசில இருப்பேன், ட்ரெஸ் ரொம்ப லூஸா தொலைதலும் கொடுத்துட்டு இருப்பாங்க. என்சிசி ட்ரௌசர் போட்டுட்டு அந்த ஷர்ட் போட்டுட்டு இன் பண்ணிட்டு ஷூ போட்டுட்டு நான் போவேன். அந்த ட்ரௌசரை வந்து கிண்டல் பண்ணிட்டு பாவாடை கட்டுன்னு போறான்டா. எப்ப பஸ் ஸ்டாண்ட்ல லேடிஸ் இருப்பாங்க, ஜென்ஸ் இருப்பாங்க, சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு, அவங்களாம் ரொம்ப மெச்சூர்டான ஆளுங்க. 30 35 வயசுல இருப்பாங்க. டே துணி பாடுறா எப்படி போட்டுக்கிறான், டே அந்த ஷூ பாடுறா, டே செருப்பு போட்டுக்கிறான்டா. அது சொல்லி 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 அது வந்து உள்ளுக்குள்ளேயே நான் கதறிக்கிட்டு ஒரு ஒரு நிமிஷமும் கதறிட்டே இருப்பேன் உள்ளுக்குள்ள. யாருகிட்ட சொல்றது, என்ன சொல்றது, எதுவுமே தெரியாது. செருப்பு போட்டிருப்பேன், பேருக்கு தான் செருப்பு. கீழே அப்படியே ரவுண்ட் 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 ரவுண்டா ஓட்ட ஓட்டியா இருக்கும், தேஞ்சிட்டு இருக்கும். அப்படியே செருப்பு போடுறதுக்கு போடாமலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு முறை ஹோட்டலுக்கு போய் ஏதோ வாங்கிட்டு வர போறேன், அந்த செருப்பு வெளியே விட்டு போறேன். அந்த செருப்பு பார்த்து அந்த ஹோட்டல் ஓனர் வந்து சிரிச்சுட்டே இருக்காரு. இந்த பாக்குறாரு, அந்த செருப்பு பாக்குறாரு, சிரிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப அசிங்கமா போச்சு அந்த இடத்துல. அந்த மாதிரி அவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டு எனக்கு தெரியல இதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன்,
என் லைஃப் இதனாலதான் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாமலே நான் வந்து அப்படியே போயிட்டு இருந்துருக்கிறேன். 12th முடிக்கிறேன், 50% விட கீழே மார்க்கு. காலேஜில் சேர்க்குறேன்னு எங்கள் பேரண்ட்ஸ் வந்து வாயால தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியும் எனக்கு காலேஜில் தகுதி இல்லை, எவனும் எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. காலேஜ் சேர்ந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து செலவு பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானே வந்து இல்லை, நான் ஏதோ 12th முடிச்சுட்டு அதுக்கு எத்தனை வேலைக்கு போகிறேன், அதுக்கு எத்தனை நான் வேலை தர்றேன், எனக்கு வந்து வேற வழி தெரியல. கௌரவத்தை காப்பாற்றிக்கணும், எத்தனை நாள் நம்ம அசிங்கப்படுறது, ஒரு ஒரு வேலை ஒரு ஒரு கை சோறுல கை வைக்கும்போது இவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க, இவ்வளோ தூரம் நம்ம அசிங்கப்படுறோமே. இன்னும் பையன் வந்து 12th முடிச்சுட்டு காலேஜ் சேரலையா, இல்லை வேலைக்கு போகலையா, பையன் என்ன பண்றான், பையன் என்ன பண்றான், இதே வந்து கேட்டு 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 அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே அந்த நொடி வந்து ஏதோ கத்தி உள்ள நெஞ்சில சொருவன மாதிரி இருக்கும். நீங்க எல்லாருமே இதை அனுபவிச்சிருக்கீங்க. எனக்கு வலி ரொம்ப அதிகமா இருந்தது. 10th வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருந்த பையன், ஒரு நம்பிக்கை. 11th 12th இந்த பையன் 4 சப்ஜெக்ட் சென்டம் அடிச்சிருவான்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. எதுலையுமே வந்து இல்லாம ஒரு 50% கீழே டோட்டல் வாங்கி வீட்டுல வந்து வேலைக்கு போக உட்காந்துட்டு, அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கூட படிச்சவன், என் மார்க் அவன் மார்க் ஒண்ணு, ஒரே மார்க், பக்கத்து 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 பக்கத்துலயே உட்காந்துருப்பாப்புல. அவர் வந்து கண்டினியூஸா பான் மெஸ்டிகேஷன் அடிக்ட், கம்ப்ளீட் அடிக்ட். அவனுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, அவன் அண்ணன் ஏற்கனவே கம்பெனி போயிட்டு இருந்தான் காஞ்சிபுரத்துல, மொபைல் சார்ஜர் கம்பெனில. அவங்க அண்ணன் நின்ட்டான். அவங்க அண்ணன் சர்டிபிகேட் வாங்கி இவன் ஃபேக்கா 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்தி கம்பெனில சேர்ந்துட்டான். கம்பெனி சேர்த்து அவனும் அசிங்கப்பட்டுருவான் போல. கம்பெனி சேர்ந்த பிறகு மாசம் 7,000 8,000 சம்பாதிக்கிறது அவங்க வீட்டுல எதுவும் கேட்கல, விட்டாங்க. சரி, நானும் என் ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு எதனா வேலை வாங்கி கொடுறா, ஏன்னா அவன் சொல்றான் இன்டர்வியூ எப்போ எடுக்கிறான்னு சொல்றான், நான் வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நாயா கூட மதிக்க மாட்டான். ஃபோன் பண்ணுவேன், எடுக்கவே மாட்டான். 30 வாட்டி போடுவேன், எப்போனா போன்டுறா, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுறா, எப்படின்னா பண்றா, கெஞ்சி கெஞ்சி கெஞ்சி. இப்போ பட்டன் ஃபோன் தான், இது கிடையாது, டச் ஃபோன் கிடையாது, பட்டன் ஃபோன் தான், நோக்கியா பட்டன் ஃபோனு. என்ன பதில் வரும்னா, ஆமா 30 வாட்டி மிஸ் கால் கொடுத்துக்குற, அது என்ன இப்போ, நான் வேலையில இருந்தா எடுக்க முடியல, வேலையில இருந்தா எடுத்துருவாங்களா, 30 வாட்டி ஃபோன் பண்ணிக்கிறேன், அது என்ன பண்ற, என்ன பண்ணலான்ற. ஒரு 4 நாள் கழிச்சு ரீப்ளை வரும். எவ்வளவு கேவலமா நினைச்சிட்டு இருக்கிறான்றது பாருங்க. ஒரு வருஷமா கெஞ்சி அதுக்கப்புறம் அவன் வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ போய், எத்தனை பேரு, 100 வேக்கண்ட்னா 1000 பேர் நின்னுங்கிறான். அதுல லேடிஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இவங்களுக்கு ஹேண்டிகேப்புக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். காலையில 5 மணி பஸ் ஏறுறேன், நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வரேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னை வந்து செலக்ட் பண்ணலாம் மாட்டாங்களா, எனக்கு ஒரு பயம். இறைவா இப்படிலாம் என்ன செலக்ட் பண்ணிடணும், நான் இந்த அவமானத்தோட திரும்பி நான் வீட்டுக்கு வேலை இல்லாம வீட்டுக்கு போனேன்னா என்னால வாழவே முடியாது, இந்த சாவு தவிர வழி இல்லை. இது ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, எப்படியாவது எனக்கு வேலை வாங்கி கொடுத்துரு, நான் வந்து ஏமாத்துறாரு ஏமாத்துறது வேண்டி 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 உட்காந்து இருக்கிறேன். இன்டர்வியூ, இங்கிலீஷ் புக் ஒன்று கையில் வச்சுன்னு இதை படி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. கம்பெனில எல்லாருமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அந்த மெட்டீரியல், காம்பவுண்ட், மிஷினு, எல்லாமே பார்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஓரளவுக்கு படிக்கிற அளவுக்காவது இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் உள்ள எடுத்துக்கிறாங்க. கிட்ட போறேன், காலையில இருந்து வெறும் வயத்தோடு இருக்கிறேன். காலையில இருந்து வெறும் வயத்தோடு இருக்கிறேன். மதியானம் ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஒரு 4 மணி போல கூப்பிடுறாங்க. போறேன், சர்டிஃபிகேட் பார்த்துட்டு உங்களுக்கு 18 வயசுல கிளம்பு அப்படின்ட்டு. 18 வயசு பர்த்டே ஆகி மறுநாள் அங்க போய் நிக்கிறேன். என் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஏமாத்தி சர்டிஃபிகேட் கொடுக்கறது என் அண்ணன் தம்பி, அண்ணன் அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது, ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் கிடையாது. 18 வயசு ஆகிறவங்களும் வீட்டுல அசிங்க போட்டு நான் அவமானம் போட்டு இப்படிதான் இருக்கிறேன். 18வது பர்த்டே இன்னைக்குன்னா மறுநாள் அங்க போய் கம்பெனில நிக்கிறேன். ஒரு 18 வயசு அளவு போப்பா அப்படின்றாரு. சார் சர்டிஃபிகேட் பாருங்க சார், 18 வயசு ஆயிடுச்சு சார், கொஞ்சம் பாருங்க சார். கெஞ்சி கெஞ்சுறேன் அப்படியே. சார் கொஞ்சம் டேட்டு பாருங்க சார், 18 வயசு ஆயிடுச்சு சார், கொஞ்சம் பாருங்க சார், இது எப்படியாவது சேர்த்துங்க சார். கெஞ்சுறேன். அப்புறம் வந்து சரிப்பா, பக்கத்துல இன்னொரு இன்டர்வியூ வந்து சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு புக்கு படிக்க சொல்றாரு, இங்கிலீஷ் புக்கு. ஒரு 4 லைன் படிக்கிறேன். சரிப்பா நீ வந்து வேலைக்கு வா, உன்னை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். அப்பதான் எனக்கு என்னால மூச்சு விட முடியுது. மூச்சை அப்பதான் என்னால விட முடியுது இயல்பா. புரியுதுங்களா? அது நான் சொல்லும் போது உங்களால புரிஞ்சுக்க முடியும் தெரியல. நான் என்னால அதுக்கு மேல சொல்ல முடியல. உள்ள அப்படியே அடைச்சு இருக்கு, அப்படியே நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. ஜாயின் பண்றேன். அதுக்கப்புறமும் என்னால வந்து பீஸ்ஃபுல்லா லைஃப் ரன் பண்ண முடியல. ஸ்கூல் டைம்ல மார்னிங் ரிலாக்ஸ் மட்டும் தான் ஸ்கூலுக்கு போவேன். வீட்டுக்கு வந்து ஈவினிங் ரிலாக்ஸ் பண்ணுறது தூங்குவேன். திருப்பி நாளைக்கு காலையில ரிலாக்ஸ் பண்ண தான் ஸ்கூல் போவேன். திருப்பி ஈவினிங் வந்து ரிலாக்ஸ் பண்ண தூங்குவேன். டெய்லி 2 முறை காலையில ஈவினிங் கம்பல்சரி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கண்டென்ட்டை பார்க்க இருக்கோ இல்லையோ, நான் வந்து ஏதோ இமேஜினேஷன் ஏதோ பண்ணுவேன். இது 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 எனக்கு ஹாப்பினஸ் இருக்கு, அவ்வளவுதான். இது பார்த்தா எனக்கு ஹாப்பினஸ் இருக்கு. இப்படிதான் இருக்கு. குளிர் ஜுரம் வந்துட்டே இருக்கும்.
வெயில் காலத்துல சாதாரணமா இருக்கிற நாள்ல குளிர் ஜுரம், அப்பப்போ லீவ் எடுப்பேன், அப்பப்போ வந்து ரெஸ்ட் எடுப்பேன், வீட்டுக்கு வந்துருவேன். மதியானம் மதியானம் கேட்டுன்னு வீட்டுக்கு வந்துருவேன். ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏன்னா என்னால முடியல. இந்த டயர்ட்னஸ் வீக் ஆயிட்டு சாதாரணமான நாட்கள்லயே குளிர் ஜுரம் வீக்கா இருக்கேன். என்னால முடியல. இரும்பல். மழை நாள்ல குளிர் நாள்ல பரவாயில்ல. சாதாரண நாட்கள்லயே அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு வீக் ஆயிட்டேங்க அப்படின்ட்டு. என்னால முடியல. கம்பெனி ஜாயின் பண்ண பிறகும் அப்படிதான் போயிட்டு இருக்கு லைஃப். கம்பெனிக்கு போறேன். ஸ்ட்ரெஸ் தாங்க முடியல. மாடு மாதிரி வேலை வாங்குறானுங்க. 6,000 ரூபாய் சம்பளத்துக்கு. மாடு மாதிரி 30 நாள் மாடு மாதிரி வேலை வாங்குறானுங்க. நின்னுட்டே வேலை செய்யணும். 2,5 மணி நேரம் டிராவல். போக வர 5 மணி நேரம். ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட 5 மணி நேரம், 8 மணி நேரம் வேலை. வீட்டுக்கு வந்து அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறது, திருப்பி காலைல எழுந்துக்கிறது, திருப்பி கம்பெனி ஓடுறது, கம்பெனில போற சோறு சாப்பிடுறது. சாப்பாடு சாப்பிட்றதுக்காகவே கம்பெனி போனேன் நான். வீட்டுல எனக்கு சோறு போடுறாங்க இல்ல, சாப்பாடு இல்ல. கம்பெனிக்கு போயிட்டு கம்பெனிக்கு போறேன். கூட வேலை செய்யறவங்க கேக்குறாங்க, யாருக்கு ட்ரெஸ் எடுத்து மாட்டணும்ட்ட, துணி எங்க திருன்னு வந்த, யாருக்கு துணி இது, நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ் பார்த்து யாத்திரை போடணும்ட்டு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொது இடத்துல லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க, கூட வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, நேத்திக்கு கேட்டா எப்படி இருக்கும்? என் துணி அப்படிதான் இருந்தது. அவ்வளவு லூசா பேண்ட், லூசா டிஷர்ட், இது இருக்கிறது போட்டுன்னு போறது. இவனுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா டைம் பாஸ் கம்பெனி வரவங்க. வாட்ச், பெல்ட், ஷூ, சென்ட், செயின், கூலிங் கிளாஸ், 6 இன்ச்சு டச் போனு, துணி யாத்திர மாட்டணும்ட்டா, எங்க திருநன்ட்டா, அவ்வளவு தூரம் அசிங்கப்படும் பொது இடத்துல. கம்பெனில முதல்ல சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், ஒரு ஸ்வீட்டு. 2வது முறை வாங்க போவேன். ஃபர்ஸ்ட் முறை வாங்கி சாப்பிட்டு 2வது முறை வாங்கி சாப்பிட போவேன். எல்லாருமே என்ன பார்ப்பானுங்க. திரும்ப லைன்ல வந்து வேலை செய்யும்போது அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசுவானுங்க. டேய் இப்போ 2 முறை வாங்கி சாப்பிட்றான்டா, டேய் இன்னொரு வாட்டி தட்டு எடுத்துன்னு போறானே சாப்பிடுறதுக்கு. அதெல்லாம் நீங்க கேட்டுக்குன்னு அந்த இடத்துல நீங்க வேலை செய்யும் போது அங்க இருந்தா உங்களுக்கு தெரியும். டேய் இவன் திரும்ப தட்டு தூக்கி போறான்டா சாப்பிடுறதுக்கு. 2வது முறை தட்டு கழுவி போய் 2வது முறை வாங்குறான்டா. நான் பார்த்தேன்டா. எப்பதான் சாப்பிடறான்னு தெரியல, இந்த சோறுலாம் எப்பதான் சாப்பிடறான்னு தெரியல. எனக்கு சாப்பிட முடியல. சும்மா கொஞ்ச நாள் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே கொட்டு வந்துட்டேன். இவன் 2 முறை வாங்கி சாப்பிடறான்டா. இவெல்லாம் வீட்டுல சாப்பிடுவானா இல்லையோ தெரியலையே. இப்படி பேசணும் நம்ம எதிர்த்து பேச முடியாம அப்படியே கேட்டுக்கின்னு உள்ளுக்குள்ள அழுதுகின்னு இந்த ரெஸ்ட் ரூம் போய் கது சாத்தின்னு அழுதுகின்னு அப்படியே வேலை செஞ்சுக்கின்னு எதுவுமே பேச முடியாம வேலை போயிடுமோ, இப்பதானே வேலை சேர்ந்துருக்குறோம், வேற வழி இல்லை நம்மளுக்கு, செஞ்சுதான் ஆகணும். அப்படியே கூனி குறுகி ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு 4 வருஷம் கம்பெனிக்கு போறேன். கம்பெனில பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபேரா இருக்கிறதுனால கம்பெனில ஒர்க் பண்ற ஃபீமேல்ஸ் எல்லாமே ஒண்ணா சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே ஃபேரா இருக்கிறான், நம்ம பேசி பார்ப்போம்னு பேசுவாங்க, கொஞ்சம் அட்டாச் ஆவாங்க. ஒரு வாரம் கழிச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இவனுக்கு வந்து ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டும் இல்லை, எஜுகேஷன் பேக்ரவுண்டும் இல்லை, டேலண்ட் எதுவுமே இல்லை, ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லை, இவன் ஒரு அனாதை, இவனுக்குன்னு ஒண்ணுமே இல்லை, டம்மி பீஸ்னு தெரிஞ்ச உடனே ஒரு வாரம் கழிச்சு பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா பேச மாட்டாங்க. நம்ம வந்தாலும் வேற பக்கம் திரும்பிட்டு போயிடுவாங்க. என்னன்னே கண்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியே ஒரு 4, 5 ரிலேஷன்ஷிப் ஒரு 3, 4 வருஷத்துல. எனக்கு என்னன்னா, ஏன் பேச மாட்டேன்றாங்க, நம்ம கிட்ட என்ன குறை, நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்கு, ஏன் நம்ம பேச மாட்டேன்றாங்க. என் உயரத்தை தாண்டி என் உயரத்தை தாண்டி நான் எக்கி எக்கி முயற்சி பண்ற மாதிரி இருக்கு எல்லாமே. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ செவுரு பெருசா இருக்கு, நான் குள்ளமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீ எக்கி அந்தாண்ட பக்கம் பார்க்கணும்னு முயற்சி பண்றேன், ஒரு முடியும். இது எப்படி இருக்கு? இதே போலதான். ஓ இவங்கெல்லாம் ஹை ஸ்டேட்டஸ் போல கேர்ள்ஸ் எல்லாம், நம்ம வந்து லோ ஸ்டேட்டஸ் போல, நம்மள அவாய்ட் பண்றாங்க. அவங்கள அட்ராக்ட் பண்ணுறது நம்ம என்ன பண்ணலாம்? யூடியூப்ல ஒரு 1000 வீடியோ பார்க்கறது, ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங்காக கேட்கறது, கூகுள் பண்ணி பார்க்கறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறது, இதே ஒரு பொழப்பாவே. என்ன அவாய்ட் பண்றாங்க, பிளாக் பண்றாங்க, பேச மாட்டேன்றாங்க, என்ன பண்றது? லட்சக்கணக்கில் வீடியோ பார்த்துருக்கோம் தமிழ்ல, லட்சக்கணக்கில் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்றது, ட்ரெஸ்ஸிங் ஏதோ மாத்துறது, ஃபர்ஸ்ட் மாத சம்பளத்துல சென்ட் ஏதோ வாங்குறது, செயின் போடுறது, மோதிரம் போடுறது, ஏதோ பண்றது. எது பண்ணாலுமே சீண்ட மாட்டாங்க. ஏன்னா என்கிட்ட உள்ள எனர்ஜி இல்லை. நான் ஒரு நடைபெணும். போனதுக்கு நீங்க எவ்வளவு லிப்டிக் வச்சாலும், மேக்கப் பண்ணாலும், ட்ரெஸ் மாட்டி விட்டாலும், ஷூ மாட்டி விட்டாலும், கூலிங் ட்ரெஸ் போட்டு விட்டாலும் அதுக்கு வேல்யூ இல்லை. இதுதான் யதார்த்த உண்மை. அதை நான் அவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டு ஆகணும். ரொம்ப ஒர்த்தே இல்லை, அது தப்பு சொல்லக்கூடாது. ஒருத்த இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, இதெல்லாம் ஒரு ஆளாடா, என்னடா மூஞ்சி அப்படின்னு பேசிக்கோங்கள. அவங்களாம் வந்து என்ன நாய் மாரி treat பண்ணுவாங்க.
அது என்னால தாங்க முடியாத ரணம். உள்ளுக்குள்ள அப்படியே சரியான ரணம். ஒரு சூப்பரா இருக்கிற பொண்ணு வந்து நம்மள வந்து அவாய்ட் பண்றோம். சரி நம்ம ஈக்குவல் இல்லப்பா. நம்மளுக்கு அதுக்கு செட் ஆகாம அவங்க ஸ்டேட்டஸ் இல்லை, நம்ம ஸ்டேட்டஸ் இல்லை. அது ஒரு ஆறுதலா இருக்கும். ரொம்ப மொக்கையா இருக்கிறது. அது சொல்லக்கூடாது, உங்களுக்கு புரியுதோ சொல்றேன். அவங்களே நம்மள வந்து அசிங்கமா ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ என்னால உண்மையிலே ஜீரணிக்க முடியாது, தாங்க முடியாது. இவங்களே அவாய்ட் பண்றாங்கன்னா அப்ப நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்றது தாழ்வு மனப்பான்மையில கூனி குறுகி அசிங்கப்பட்டு அப்படியே சாப்பாடுக்காகவே கம்பெனிக்கு போறது. ரெண்டு ரெண்டு முறை மூணு முறை வாங்கி சாப்பிடுறது இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. அப்போ ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிட்ட பிறகு அசிங்கப்படுத்தவங்க அவமானமா பிரேக்கப் பண்ணுவாங்க, பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. நைட்டு பஸ்ஸில் லாஸ்ட் சீட்ல எமர்ஜென்சி எக்ஸிட் இடத்துல ஒரு சீட் எடுத்துட்டு இருப்பாங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த சீட்ல கீழே ஒரு தரையில உட்காந்துட்டு மூஞ்சில கசி போயிட்டு அழுதுட்டு வரும். நைட்ல பகல்ல எல்லாரும் தூங்கிட்டு போவாங்க. நான் சீட் இருக்கும் எனக்கு. கீழே எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்துல சீட் ஒன்று எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல உட்காந்து கச்சிப்பு ஆயில கட்டின்னு அழுதுன்னு உட்காந்துருப்பேன். வீட்டுக்கு அழுதுனே வருவேன். வீட்டுக்கு வந்து பாத்ரூம்ல குழந்தை வந்துட்டு அழுதுன்னு இருப்பேன். எனக்குன்னு யாருமே இல்லை, எல்லாருமே என்ன அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, எல்லாருமே என்ன பிரேக்கப் பண்றாங்க, என்னை மதிக்க மாட்டேன்றாங்க. திரும்பி டிப்ரெஷன்ல போய் பான் பாக்குறது, விடிய 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 பான் 5 ஹவர் 6 ஹவர் பாக்குறது, திருப்பி ரிலாக்ஸ் பண்றது, திருப்பி அதே டயர்டோட அதே ஸ்ட்ரெஸ்ஸோட திருப்பி வேலைக்கு போறது, இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு 2019 ரேஸ்மன் மணி வீடியோ பாக்குறேன். யூடியூபர் ஃபர்ஸ்ட் நோ ஃபேப் தமிழ் தான் போட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ பாக்குறேன். சரி ஏதோ சொல்றாரு, 90 டேஸ் சேலஞ்சு சொல்றாரு, ஏதோ ஸ்பாம்ன்றாரு, உயிராற்றல்ன்றாரு, இன்னும் சொல்றாரு. நம்ம என்னன்னு பார்ப்போம். பாக்குறேன் 2018. ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்கு போதுங்க. சரி ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்றேன். முடியல, ஒரு நாள் கூட முடியல என்னால. ஒரு நாளே 2 முறை 3 முறை 5 முறைலாம் பண்ணி உயிர் பிறப்பு உறுப்புல பிளட் வந்த நாட்கள்லாம் நிறைய. இது யாருக்கும் சொல்லலை, நான் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். 5 முறைலாம் பண்ணி வீக்கெண்டு சண்டேஸ்ல ரொம்ப ரொம்ப அடிக்ட். 24 மணி நேரம் இதே சிந்தனை. இது பெண்ணு தான் நம்மளுக்கு லைஃப். அவனுடைய செப்பல், கர்ச்சீப்பு, லிப்ஸ்டிக்கு, ட்ரெஸ் பார்த்து டெம்ட் ஆகுறது, செப்பலை பார்த்து அர்ஜி எரெக்ட் ஆகுறது, கர்ச்சீப்பை பார்த்து எரெக்ட் ஆகுறது, நெயில் பாலிஷை பார்த்து எரெக்ட் ஆகுறது. அது கேவலமான பொழப்பு. அதை நான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஹவு டு ஹேண்டில் அ கேர்ள்ன்ற அந்த கான்செப்ட் புரியாம அது எவ்வளவு அடிக்ட்ல இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு ஏதாவது பொண்ணு கிடைச்சா போதும், ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதும், நம்மளுக்கெல்லாம் கிடைக்குமா, நம்மளாம் கிடைக்காது, கிடைச்சாலே பெரிய விஷயமாச்சு. அப்ப எவனா ஜோடி ஜோடியா சுத்துறான்னா அப்பா பெரிய ஆள் போடுறான், அவன் எப்படியோ கரெக்ட் பண்ணிட்டுக்கிறான், எப்படியோ அவங்க லைஃப்ல செட்டில் ஆயிட்டுக்கிறாங்க, நம்மளால முடியலையே. அப்படியே ஒரு பெரிய மலைப்பா பாக்குறது அது. புரியுதுங்களா? நான் அவ்வளவு கீழ் நிலையில இருக்கிறேன். கேவலத்தையும் கேவலமான கீழ் நிலையில இருக்கிறேன். சாப்பாடுக்கு சிங்கி அடிச்சுன்னு இருக்கிறேன். அந்த ஒரு 6,000 ரூபாய் சம்பளத்துக்கு மாசம் ஃபுல்லா வேலைக்கு ஓடிட்டு இருக்கிறேன். ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு துணியை போட்டுன்னு இருக்கிறேன். 3 வேளை 4 வேளை சோறு வாங்கி சாப்பிட்டுன்னு எல்லார்கிட்டையும் அசிங்கப்பட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு வந்து அதே டயர்ட்ல படுத்துட்டு இருக்கிறேன். திரும்பவும் அந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ண தெரியாம திருப்பியும் கூகுள் போய் பார்த்துட்டு அவரு கணக்குல பார்த்துட்டு திருப்பி ரிலாக்ஸ் பண்ணி ஒரு நாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் வருஷ கணக்குல. நல்லா படிச்சுன்னு ஒரு பையன், நல்லா வருவான்னு எதிர்பார்த்த ஒரு பையன், இப்படியே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போகுது. 2018 ரேஷன் வீடியோ பாக்குறேன். சரி ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணலான்னு வரேன். எனக்கு சுத்தமா உண்மையாவே நம்பிக்கையே இல்லை. ஒரு நாள் வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இது சத்தியம். இது மாற்று கருத்து இல்லை, மறைச்சு வசதி ஒண்ணுமே இல்லை. அப்படியே நான் ஒத்துக்கிறேன். ஒரு நாள் வருவான்னு நான் நம்பல. முதல்ல ஒரு 3 நாள் வரேன். ஏதோ சாதிச்சுட்டு பெருசா எப்படா என்னால வர முடிஞ்சது. 3 நாள் வந்துட்டேடா. 3 நாள் 3 நாள் நோஃபர். சும்மாவா? ஒரு நாளே வருவோம்னு யோசிக்கிறேன். நம்ம 3 நாள் வந்துட்டேடா. எனக்கு நானே பாராட்டிக்கிறேன், எனக்கு நானே ஏதோ சொல்லிக்கிறேன். 3 நாள் வந்தோன்னு திரும்ப ரிலாக்ஸ் ஆகிறேன். குட்டியடா, என்னடா அது உட்டியடா. திருப்பி யூடியூப் போ, மோட்டிவேஷன் வீடியோ ஒரு 10 வீடியோ பாரு. வரோம், இனிமேல் வரோம், விடாத வரேன்டா, இனிமேல் நான் வரேன்டா, கண்டிப்பா வரேன்டா, மோட்டிவேஷன் ஏத்துறது. திருப்பி ஒரு 3 நாள் கழிச்சு திருப்பணம் ரிலாக்ஸ் பண்றது. என்ன பண்றது தெரியாம சாமி பாட்டு கேட்கறது, மாலை போடுறது, கோயிலுக்கு போறது வர்றது. இன்னும் ஃபாலோ பண்ணும், ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு கட்டத்துல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது என்ன நானே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். மன அமைதியில நான் ஃபோக்கஸ் பண்ணல,
ரீலாப்ஸ் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன். திரும்ப திரும்ப அதையே பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். டர்னிங் பாயிண்ட். அப்ப நான் வந்து பாத்ரூம் போகும்போது சாமி பாட்டு கேட்க தேவையில்ல. ருத்ராட்ச மாலை போட தேவையில்ல. கோயிலுக்கு போய் வர தேவையில்ல. ஃபோன் பார்க்கக்கூடாது, மெசேஜ் பண்ணோட எனக்குள்ளே நானே மென்டல் மாதிரி வளர தேவையில்ல. அதை ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க தேவையில்ல. மன அமைதியில கான்சன்ட்ரேஷன் பண்ண எல்லாமே கரெக்டாக நடக்கும்டா அப்படின்றது ரொம்ப லேட்டாக தான் எனக்கு புரிஞ்சுது. 100 நாள் வரேன், ரிலாக்ஸ் ஆகுறேன். 200 நாள் வரேன், ரிலாக்ஸ் ஆகுறேன். 300 நாள் வரேன், திருப்பி ரிலாக்ஸ் ஆகுறேன். என்னால முடியல. 2021 நவம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 7 மணிக்கு ரிலாக்ஸ் பண்றேன் கடைசி. ஏன்னா எனக்கு வந்து அப்போ பிரேக்கப். ஒரு 3 மாசம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். இவங்களதான் இவங்களதான் நான் மேரேஜ் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். எங்க அம்மாண்ட எல்லாருக்கும் சொல்லிட்டேன். இவங்களதான் நான் மேரேஜ் பண்ண போறேன். அப்போ நானும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. என்ன என்ன என்னால வந்து அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் எ கேர்ள். தட் டைம் ஐ எம் அன்ஃபிட். ஐ எம் அன்ஃபிட் கம்ப்ளீட்லி. ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் எ கேர்ள். ஐ டோன்ட் நோ ஹவு டு ட்ரீட் எ கேர்ள். ஐ டோன்ட் நோ ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் எ கேர்ள். என்னால் அவளை வந்து ட்ரீட் பண்ண முடியல, ஹேண்டில் பண்ண முடியல, அவங்க எமோஷன்ஸை புரிஞ்சுக்க முடியல. எரிஞ்சு எரிஞ்சு விழுறேன், கோவப்பட்டு கத்துறேன், டென்ஷன் ஆகுறேன். ஒரு வாரம் நல்லா பேசுறேன், ஒரு வாரம் சண்டை போடுறேன், திரும்பி ஒரு வாரம் நல்லா பேசுறேன், ஒரு வாரம் சண்டை போடுறேன். ஹீ இஸ் அன்ஃபிட்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. அப்புறம் ஏதோ ஃபேக்கா ஒரு பையனோட போட்டோ காட்டி, ஃபேக்கா ஒரு இன்விடேஷன் கார்டு அனுப்பிச்சு, ஃபேக்கா ஒரு மேரேஜ் இன்விடேஷன் வீடியோ அனுப்பிச்சு, எனக்கும் இவருக்கும் வந்து மேரேஜ் ஆக போகுது, எங்க வீட்டில் பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஃபேக்குன்னு எனக்கு 6 மாசம் கழிச்சு தான் தெரியும். புரியுதுங்களா? இப்போ 3 மாசமா அழுகுறேன், புலம்புறேன், நைட்டு ஃபுல்லா அழுதுட்டு இருக்கிறேன், தூக்கம் வராம மெடிடேஷன் மியூசிக் காதுல போட்டுட்டு தூங்க முயற்சி பண்ற முடியல. அழுதுட்டே இருக்கிறேன், குழா திறந்து விட்டு பாத்ரூம்ல அழுதுட்டு இருக்கிறேன். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இவங்க தான் லைஃப், இவங்க தான் எல்லாமே, இவங்க மேரேஜ் பண்ணலாம்னு முடிவு பண்ணி தீர்மானம் பண்ணிட்டேன். அதுக்கு அவங்க மேல எனக்கு லஸ்ட் வரல, வெறும் லவ் மட்டும்தான் இருந்தது. இல்லைன்னா நான் எப்பயும் ஒதுங்கிட்டு இருப்பேன். நம்ம டைம் பாஸ்க்காக பேசிட்டு இருந்தோம், லஸ்ட்டுக்காக பேசிட்டு இருந்தோம், இவங்க இருந்தா என்ன இல்லாட்டினா போட அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு இருப்போம். ஷி இஸ் மை லைஃப் அப்படின்னு வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். உள்ள ஃபுல்லா ஏத்திக்கிறேன். அது இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் வாழ்க்கையை வந்து தலைகீழா போயிடுச்சு. புக்கு படிக்க உட்காடுறேன், கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு. புக்கு ஃபுல்லா தண்ணி தான், கண்ணீர் மட்டும்தான் இருக்கு. அப்படியே மாசக்கணக்கில் போயிட்டு இருக்கு. அவங்க என்ன வந்து ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க, நான் ஒன்னுத்துக்குமே லாய்க்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அவங்க மேல மிஸ்டேக் இல்ல, தேர் இஸ் நோ மிஸ்டேக் ஆன் ஹர், கம்ப்ளீட்லி ஒன்லி மிஸ்டேக்ஸ் ஆன் மீ. ஐ எம் அன்ஃபிட் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன், தெளிவா புரிஞ்சுக்கிறேன். இறைவன் வந்து செருப்புல அடிச்சு உணர்த்துறாரு, நீ சரியில்லடா, அந்த பொண்ணு மேல இந்த தப்பு பழி போடுற. அப்போ நான் தீர்மானம் பண்றேன். நைட்டு 7:30 மணிக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டு, நவம்பர் 21 2021 நைட்டு 8 மணில இருந்து நைட்டு 12 மணி வரலும் 4 ஹவர்ஸ் மாடி மேல தனியா உட்காந்து இன்னைக்கு நானே பேசிட்டு இருக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், எப்படி இதை கொண்டு போகணும், ஏன் நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன், ஏன் அழுதுட்டு இருக்கேன், என் லைஃப் அவ்வளவுதானா, இப்போ 20 வயசு 21 வயசு இருக்கு, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு நானே ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன், 4 நிமிஷம் 7 நிமிஷம் 2 வாய்ஸ் மெசேஜ் ஒண்ணுமே இருக்கு. 90 நாள் 45 நாள், சாரி 45 நாள் நோஃபே வரும்போது எனக்கு என்ன எனர்ஜி இருக்கு, ரீலாப்ஸ் பண்றேன்னா என்ன நிலைமையில இருக்கிறேன் அப்படின்றது 2 வாய்ஸ் மெசேஜ் நானே ரெக்கார்ட் பண்றேன். அது இன்னுமே வச்சுட்டு இருக்கேன் நான். ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒண்ணுமே நான் அது வந்து இந்த வாய்ஸ் மெசேஜ் வச்சுட்டு இருக்கேன். வாட்ஸ்அப்ல இருக்கு. வாட்ஸ்அப்ல இருந்து நான் டென்ஷன்ல டெலிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூகுள்ல வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சாரி, கூகுள்ல வந்து சேவ் பண்ணிருக்கேன், கூகுள் டிரைவ்ல. அது திரும்ப 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 கேட்டுட்டே இருக்கேன். அது நான் சொன்ன விஷயம், இதுதான் உனக்கு கடைசி, இதுக்கப்புறம் நீ ரீலாக்ஸ் பண்றத நீ செத்துரு, வேற ஆப்ஷன் இல்லை. எந்த எக்ஸ்கியூஸுமே சொல்லாத. எக்ஸ்கியூசஸ் ஆர் நாட் வேலிட். நீ வந்து
சிலபஸ் வந்தியா இல்லையா அது மட்டும்தான் பேச்சு. வந்தா இல்லை அது மட்டும்தான் பதில். நான் வந்து இது காரணம் அது காரணம், எனக்கு வந்து இது இல்லை அது இல்லை, அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க, இவ்வளவு தூரம் இழந்துட்டேன், இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, அசிங்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அழுவத்துக்கு ஒண்ணும் இல்லை, சூசைட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எல்லாமே முடிஞ்சு போச்சு உன் லைஃப்ல. நடு தெருவுல நின்றுட்டு இருக்கிற. இதுக்கப்புறம் உன் லைஃப் நீ தான் கூட்டு போகணும். நீ ரீலாக்ஸ் பண்ண போறியா, ரிலாக்ஸ் பண்ணி சாவ போறியா, இல்ல சிலபஸ் வந்து உன் லைஃப் அடுத்துக்கிட்டே எடுத்து போறியா? ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் என்கிட்ட இருந்து, வேற ஆப்ஷனே என்கிட்ட கிடையாது. சூர்யா நல்லா இருக்கிறப்பா, சாப்பிட்டியா, கை செலவு ஏதாவது காசு வேணுமா, உடம்பு எப்படி இருக்கு, மனசு எப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கிற, உனக்கு என்ன பண்ணுது, கேட்கறதுக்கு நாதி இல்லை. அன்னைக்கு தேதிக்கு சூர்யா வந்து ரோட்ல ஆக்சிடென்ட் செத்து இருந்தான்னா, இவர் சூர்யாப்பா, இந்த மூஞ்சி இவர் சூர்யா, இதான் அட்ரஸ், இதான் பேரு, வந்து தூக்குறதுக்கோ ஆள் அடையாளம் காட்டுறதுக்கு கூட யாருமே இல்லை. இவன் ஒழிஞ்சா போதும்டா, செத்தா போதும்டா, இப்படிதான் இருந்தாங்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதை வந்து மாற்று கருத்து ஒண்ணுமே கிடையாது. அந்த நிலைமை. கடைசியில பிரேக்கப். அதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. 2021 நவம்பர் 21 என் மேல நானே சத்தியம் பண்ணேன். எல்லாருமே கடவுள் சத்தியம் பண்ணுவீங்க, எதனா சத்தியம் பண்ணுவீங்க, என் தலையில நானே சத்தியம் பண்ணி இனி இது நடக்கக்கூடாது, நான் தோத்துட்டேன்னு வரலாற்று பதிவு வரக்கூடாது, இதுதான் என் தீர்மானம். அவ்வளவுதான். என்ன வேணா பண்ணு, சாப்பிடு சாப்பிடாத எதனா பண்ணு, ஆனா நீ சிலபஸ் வா. நீ சூர்யா தோத்துட்டான்னு திரும்ப வரலாற்று பதிவு வரவே கூடாதுன்னு தீர்மானம் எடுத்துட்டேன். என் மேல நானே சத்தியம் பண்ணி தீர்மானம் எடுத்துட்டேன். ஓகேங்களா? 2021 நவம்பர் 21. அப்புறம் சிலபஸ் வந்ததுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் ஒர்க் ஆகுது. சரி, இவ்வளவு நாள் 12th வரலும் படிச்சோம், இப்போ 12த்துக்கு மதிப்பு இல்லை, ஒரு டிகிரி பண்ணாதான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். அப்ப நான் வந்து கான்ஸ்டபிள் எக்ஸாம் எழுத போறேன். ராணிப்பேட்டையில ஒரு போட்டோ ஸ்டுடியோ, போட்டோ எடுக்க உட்காடுறேன். கழுத்து எனக்கு நிக்கல, 31 கிலோ வெயிட்டு, கழுத்து எனக்கு நிக்கல, கழுத்து அப்படியே சாயுது. அவங்க லேடிஸ் வந்து போட்டோகிராஃபர், கழுத்தை நிமித்தி வைப்பா, நேரா பாருப்பா, நேரா பாருப்பான்னு சொல்றாங்க. எனக்கு கழுத்தை நிமித்த முடியல. அவ்வளவு தூரம் ரிலாக்ஸ் பண்ணி வீக்கா இருக்கு. எக்ஸாம் ஃபெயிலு. 2 முறை 3 முறை 4 முறை எதிராக கான்ஸ்டபிள் எக்ஸாம் என்னால பாஸ் பண்ண முடியல. 10th குவாலிஃபிகேஷன் கான்ஸ்டபிள் எக்ஸாம் என்னால பாஸ் பண்ண முடியல. இல்ல, ஆர்ஆர்பி, ஆர்ஆர்பி வந்து காட்பாடியில ஒரு அகாடமி சேர்றேன். கம்பெனி வேலைக்கு போனவொன்னு 5000 ரூபாய் ஃபீஸ் கட்டி சேர்றேன். கொஞ்ச நாள் பாக்குறாரு அவரு. என் கூட வந்தவன் எல்லாமே படிச்சவன் எல்லாமே இன்ஜினியரிங் கிராஜுவேட், நான் மட்டும் தான் 12th பாஸ் அங்க போய் நிற்கிறேன். அவரு சொன்ன வார்த்தை, உனக்கு வந்து கிளாஸ் எடுக்க எனக்கு விருப்பம் இல்லப்பா, நீ எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் உனக்கு புரிய போறது இல்ல, எனக்கு டைம் தான் வேஸ்ட், உனக்கு கிளாஸ் எடுக்க விருப்பம் இல்லை, நீ கொடுத்த ஃபீஸ் நான் ரிட்டர்ன் கொடுத்துட்றேன், உனக்கு புக் எல்லாமே நீயே வச்சுக்கோ, தயவு பண்ணி என் கிளாஸுக்கு வந்துடாதுப்பா, அப்படியே கிளம்பிடு அப்படின்னு சொல்றாரு. நான் அழுவுறேன், புலம்புறேன். சார் இல்லை சார், கொஞ்சம் கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார், எப்படியாவது எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுங்க சார், நீங்க இப்படி சொன்னீங்கன்னா வீட்டுக்கு போனோம்னா என்னால எப்படி சார் பேரண்ட்ஸ் என்ன சார் பதில் சொல்லுவேன், கொஞ்சம் பண்ணுங்க சார், எனக்கு வந்து மேக்ஸ் வராது தான், நான் வந்து 11th 12th மேக்ஸ் படிக்கல சார், 10th படிச்சதோ சரி, அதுக்கப்புறம் டச் விட்டுருச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் இதை கற்றுக் கொடுங்க சார். இல்லப்பா, உனக்கு உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைப்பா, உனக்கு கற்றுக் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, நீ வந்து எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரிஞ்சுக்க போறது இல்லை, எனக்கு டைம் வேஸ்ட்டுப்பா உன்னை வச்சுக்கிட்டு, காசு ஃபீஸ் 5000 ரூபாய் கட்டினியா, நான் ரிட்டர்ன் கொடுத்துட்றேன், புக்கெல்லாம் நீ வச்சுக்கப்பா, தயவு செய்து இங்கே வந்துடாதுப்பா அப்படின்ட்டு. அப்படியே வெளியே வரேன். அவர் வந்து யூபிஎஸ்சி 3 அட்டம் 4 அட்டம் இன்டர்வியூ போயிட்டு செலக்ட் ஆகல, ஏதோ காரணங்களுக்காக இன்டர்வியூ போயிட்டு செலக்ட் ஆகாம அவரே அகாடமி வச்சுங்கிறாரு. பாப்புலரான அகாடமி, அகாடமி ஓனர் அவரு, அவர் பேர் நான் இப்ப சொல்லலை. சரிங்களா? அதுக்கப்புறம் தீர்மானம் பண்ணேன், சரி இவ்வளவு அசிங்கப்பட்டு நம்ம வெளியே வரோம், திரும்பவும் இவர் மூஞ்சில முழிக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு அரசாங்க அதிகாரியா ஆயிட்டு தான் இவர் மூஞ்சில முழிக்கணும். அன்னைக்கு இவர்கிட்ட போய் நான் நிக்கணும். அன்னைக்கு நீங்க வெளியே துரத்தின பையன் நான் தான், இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, நான் இப்போ வந்து இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டு அவர் முன்னாடி போய் நிக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து முடிவு பண்ணி அங்கிருந்து வெளியே வரேன். 2019. ஒண்ணுமே அவர் கான்டாக்ட் நம்பர் எனக்கு இருக்கு, நான் பேசல. 7 வருஷம் 5 6 வருஷம் ஆகுது. அன்னைக்கு சரி, ஏன்னா வெயிட்டா பண்ணா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம், சரி அதுக்கு புக்ஸ் கலெக்ஷன் பண்றேன். நான் அன்னைக்கு வந்து டிகிரி போடலான்னு பாக்குறேன். சரி டிகிரி போடுறேன், 2018 கரஸ்பாண்டன்ட்ல டிகிரி போடுறேன், வேலைக்கு போயிட்டு டிகிரி பண்றேன். சரி நம்ம இனிமே இப்படி இருக்கக்கூடாது, டிகிரி அது பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம லைஃப் அடுத்து கொண்டு போவோம், 12th வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ஐடியாவில் டிகிரி போடுறேன். 3 வருஷம் 4 வருஷம் வேலைக்கு போறேன், ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம வேலைக்கு போறேன். ஏடிஎம் கார்டு எங்க அக்கௌண்ட் இருக்கு.
ஏடிஎம் கார்டு எங்கள் அப்பா வந்து இருக்கு. ரூபா கூட நான் இதுவரை வாங்கினதில்லை. நான் ஒரு நம்பிக்கை என்னன்னா, சரி எங்கள் அப்பா வந்து நம்ம 3 வருஷம் 4 வருஷம் வேலைக்கு போவோம், நம்ம அகாடமி சேர்ந்து படிக்கும்போது அப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு நம்பிக்கையில நான் கொடுத்து வச்சிருக்கேன். 3 வருஷம் முடிஞ்சிட்டு, சரி இதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போகிறது நல்லா இருக்காது. 2020 கொரோனா வந்துருச்சு, ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருச்சு, எல்லாரும் வேலையிலேருந்து வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம போக வேணாம், நம்ம நின்றுட்டு இருக்கிற காசு பிஎஃப்லாம் சம்பளம்லாம் அப்பாகிட்ட இருக்கு, அதை வாங்கிட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம எங்கேயா போய் அகாடமி சேர்ந்து படிச்சு ஏதோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ எக்ஸாம் கிளியர் பண்ணி போயிடலாம். திருப்பி இந்த லைஃப் நம்ம கண்டினியூ பண்ண தேவையில்ல, கான்ஸ்டபிள் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா நான் காசு கேட்குறேன். அப்பா நான் இந்த மாதிரி காசு கொடுத்துனேப்பா, ஏடிஎம் கார்டுலாம் உங்கள்கிட்ட இருந்தது, பிஎஃப்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கு, எப்படியும் 3 வருஷம் வேலைக்கு போனால் எப்படியும் ஒரு ஒரு 2.5 லட்சம் கண்டிப்பா இருக்கும், பிஎஃப்லாம் சேர்த்து ஜாஸ்தியாக வரும், அது கொஞ்சம் எடுத்து கொடுங்க நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ரொம்ப கேவலமா என்னை பார்த்து சிரிக்கிறார். நீயே எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறியா, யூபிஎஸ்சி படிக்க போறியா, உனக்குலாம் அது தகுதி இருக்குதா, நீலாம் அதை பத்தி பேசலாமா, எப்ப என்ன காசு, காசு செலவு பண்ணிட்டேன், இப்ப இல்ல, அது இப்ப என்ன பண்ண சொல்றேன், உன்னால முடிஞ்சது பாத்துக்க, இந்த மாதிரி சொல்றாரு. ஹாலில் உட்காந்து சொல்றாரு. அம்மா இருக்காங்க, தம்பி தங்கச்சி இருக்காங்க, நான் நின்றுட்டு இருக்கிறேன். அப்படியே அவர் என்ன மனநிலை இருப்பாருன்னா, என்னோட மதிப்பு வீட்டுல என்னன்னு யோசிச்சு பாருங்க. நேற்றுக்கு உனக்குலாம் அதை பேசுறதுக்கு தகுதி இருக்குதா, நீலாம் அதை யோசிக்கலாமா, உனக்கு என்ன தகுதி இருக்குது, காசு கொடுத்தேன், ஆமா செலவு பண்ணிட்டேன், இப்ப என்ன பண்ணலான்ற, என்கிட்ட இல்ல, உன்னால முடிஞ்சது பாத்துக்க. இந்த இயலாமையின் உச்சபட்சம். உழைச்சி ராத்திரி பகலா நைட் ஷிஃப்ட் வேணும்னு கேட்டு வாங்கி ஒரு 40 ரூபா எக்ஸ்ட்ரா வரும், உடம்பு உருகி போய் நைட் ஷிஃப்ட்ல ஜீரணம் ஆகாம உடம்பு ஹீட் ஏறி போய் வாந்தி மயக்கம் ஆகி அதெல்லாம் ரண கொடூரம். தொடர்ந்து 3 ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் தொடர்ந்து நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு பகல் ஷிஃப்ட் பார்த்துட்டு வர்றது, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பார்த்துட்டு நைட் செகண்ட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வர்றது, எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் எக்ஸ்ட்ரா ஓட்டி, லீவு நாளில் யாருன்னா சண்டே சாட்டர்டே ஆள் இல்லை அப்படின்னா கூட நான் எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போய் வாங்கி போய் வேலை செய்யறது. அவ்வளோ சிறுக 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 உழைச்சி உழைச்சி சேர்த்த காசு அப்படியே இடிஞ்சு நொறுங்கி போய் உட்காந்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல. திரும்பவும் கம்பெனி போறேன். திரும்ப கம்பெனி போய், சார் என் ஏடிஎம் கூட தொலைஞ்சிச்சு சார், வண்டி கவர்ல வச்சிருந்து ஏடிஎம் கூட தொலைஞ்சிச்சு சார், கொஞ்சம் புது ஏடிஎம் கூட வாங்கி கொடுங்க சார். அவன் அசிங்கமா திட்டுறான். ஏடிஎம் கார்டு வண்டி பெட்ரோல் கவர்ல வச்சுட்டு போறியா, என்ன அதுக்கு என்ன இது உனக்கு அப்படின்னு ஒரு 4 கேள்வி கேட்டு, அடுத்த வாரம் வா போ, இந்த எழுதி கொடுத்துட்டு போ, அடுத்த வாரம் ஏடிஎம் கார்டு வருது, புது ஏடிஎம் கார்டு. அதுக்கப்புறம் அந்த சேலரி என்கிட்ட வருது. 1 வருஷம் திரும்பி வேலைக்கு போறேன். அந்த காசு எடுத்து வச்சு ஒரு 40,000 30,000 புக் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறேன். 10,000 கையில வச்சிருந்தேன், அதே போதும்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன் ப்ரிப்பரேஷன். சில மாசங்கள்ல கையில காசு காலி. யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் புக்ஸ் வாங்கிட்டோம், வீட்டில் இருக்கிறோம், 10,000 கையில காசு இருக்கு, வீட்டில் சோறு போடுறாங்க, படிச்சு பாஸ் பண்ணிடலாம்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில வந்துட்டேன். அவ்வளோ செலவாகுது, நெட் ரீசார்ஜ் பண்றதுக்கு, புக் வாங்குறதுக்கு, நோட்ஸ் வாங்குறதுக்கு, ஃபோனு பேலன்ஸ் போடுறது, எக்கச்சக்கமான செலவு ஆகிடுது. என்னடா பண்றதுன்னு தெரியாம, எவனுமே ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லை. இது ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இடையில திருப்பி கம்பெனிக்கு போனா காருக்கு போகணுங்க, என்னடா பெரிய ஆளாரம் சொல்லிட்டு பெரிய இது மாதிரி போனா திருப்பி இங்கே வர செவத்துல வச்சு பார்த்து திரும்பி வர மாதிரி என் வாழ்க்கை. அப்போ கேட்டரிங் வேலைக்கு போறேன், என்ன பண்றது தெரியாம. அவரு ஒரு ஆட்டம் ஆடினாரு பாருங்க. கேட்டரிங் கே மாசம் கணக்கில் கெஞ்சுறேன், வீட்டாண்ட போய் கடையாண்ட போய், ஸ்வீட்டு கடை வச்சிருக்காங்க கேட்டரிங் ஒர்க்கு, கடையாண்ட போய் கெஞ்சுறேன். முதலாளி வேலை இருந்தா சொல்லுங்க முதலாளி, வேலை இருந்தா சொல்லுங்க முதலாளி, இதோ சொல்றேன்பா இதோ சொல்றேன்பா அப்படின்னு நம்பர் கொடுத்துட்டு போப்பா, ஃபோன் பண்றேன். அடுத்த வாட்டி ஃபோன் பண்ணா யாருப்பா பேசுறது, எனக்கே ஒரு மாதிரி செருப்புல அடிச்ச மாதிரி இருக்கும். நான் தான் முதலாளி பேசுறேன், ஒரு வேலை சொன்னீங்க முதலாளி, சரி வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு போற. ரொம்ப நாள் கெஞ்சின இருக்கு. கேட்டரிங் சர்வீஸ்ல என்னன்னா, அவங்க பார்ட்டி கிட்ட எவ்வளவு வாங்குறாங்கன்னு தெரியாது, நம்மளுக்கு வந்து 200 ரூபா 250 ரூபா 300 ரூபா அதிகபட்சம். இதுல 2 3 கை மாறி வரும். பஸ் ஃபேர்லாம் பிடிக்காம பஸ் ஃபேர்லாம் கொடுக்காம அப்படியே விட்டுருவானுங்க. ஒரு நாள் ஃபுல்லா 300 ரூபாய்க்கு வந்து 24 மணி நேரம் உழைப்பேன், 24 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கும். அப்பதான் அந்த 300 ரூபா, புரியுதுங்களா. 5 நாள் 6 நாள்லாம் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு கற்பனை கேட்டுதான் யோசிச்சு பாருங்க. 5 நாள் 6 நாள் தொடர்ந்து வேலை. அதுவும் இந்த இந்த செய்யாருக்கு போகலாம், ஆற்காடு போகலாம், வேலூர் போகலாம், சென்னை தாம்பரத்துக்கு போகலாம், அங்கங்க அலைஞ்சு 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 வேலை செஞ்சுட்டு இருப்போம். கூலி கொடுக்குற நேரத்துல வந்து இன்னும் பில்லு வரல, அப்புறம் வா, இன்னும் பில்லு வரல அப்புறம் வா. அன்னைக்கு ஃபோன் ரிப்பேரு, ஃபோன் ஏதோ ரிப்பேரு, லேப்டாப் ஏதோ ரிப்பேர், கவர்மெண்ட் ஸ்கூல் லேப்டாப்பு. முதலாளி லேப்டாப் கடையில் கொடுத்துருக்குற முதலாளி,
அவங்க வந்து அட்வான்ஸ் ஒரு 500 கேட்குறாங்க. வேலை செஞ்சு கூலி கொடுத்து நான் கொடுத்துருவேன். அதான் பில் வரலன்னு சொல்றேன்ல, போக வேண்டியதானே. நான் தான் வந்தா கொடுக்க மாட்டேனா? அதை சைக்கிள் வச்சுக்கிறியா? சைக்கிள் இந்த கைலங்கல்ல போட்டு அதுக்கு காசு கொடுவோம், போய் பில் கட்டிக்கோ. இவ்வளோ தூரம் வந்து நம்ம உழைச்ச காசு நமக்கு தேங்காய் பிடிக்க சொல்லுவாங்க. நீங்க எல்லாருமே கேட்டரிங் போயிருக்கீங்கன்னு தெரியல. தேங்காய் பிடிக்கணும். ஒரு 150 தேங்காய், ஒரு முகூர்த்தத்துக்கு 150, 200 தேங்காய். அந்த தேங்காய் உடைச்சி அந்த கிரைண்டர் ஒன்று இருக்கும், அந்த பிளேடு மாரி இருக்கும், அதை சுத்தம். அதில் வந்து பிடிச்சி தேங்காய் துருவி கொடுக்கணும். உடைக்கும் போதே கையில் மாட்டோம், துருவும் போது கையில் மாட்டோம், கையெல்லாம் பீசுக்கும், ரத்தம் வரும். தேங்காய் ஒரு 50, 100 தேங்காய் பிடிச்சோன்னா நம்ம கூலியில் ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுப்பாங்க. அந்த கூலி கூட கொடுக்க மாட்டாங்க முதலாளி. தேங்காய்லாம் பிடிச்சிடும் போது 150 தேங்காய் பிடிச்சிடும் முதலாளி. கையெல்லாம் இதுவாக இருக்கு, கையெல்லாம் ரத்தம், கையெல்லாம் கீறிச்சு. ஒரு 50 ரூபா போட்டு கொடுங்க முதலாளி. பசங்க எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கப்பா. வேலை வரவரை என்ன சொல்லுவாங்க, பசங்க கம்மியாக வந்துச்சுப்பா, ஒரு 4 பேர் வரல, சேர்த்து செய்யுங்க சேர்த்து செய்யுங்க வேலை வாங்கிடுவாங்க. அப்புறம் போகும்போது பசங்க ஜாஸ்தியாக வந்துட்டாங்கப்பா, நான் 5 பேருக்கு கேட்டேன், 8 பேர் வந்துட்டாங்க, அதனால இவ்வளவுதான், அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். அப்பயே வந்து நம்ம உழைச்ச காசு நம்மளுக்கு வராம, அதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. சென்னையில தாம்பரம் நினைக்கிறேன், ஹோட்டல் கைலாஷ்ல ஒரு போன வருஷத்துக்கு 3 வருஷம் வேலைக்கு போறேன். இங்கேருந்து போறோம். அவரு அண்ணாமலை வராரு, இப்போ பாஜக தலைவராக இருக்கு அண்ணாமலை வராரு. சரி, அவரும் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸரு, நம்மளும் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறோம், அவர் சீஃப் கெஸ்டாக வராரு அப்படின்னு நம்ம கேட்டரிங் போகிறோம். அவர்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு 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 உணர்வு எனக்குள்ள உள்ள நுழையிறேன். காலைல இருந்து சாப்பிடல, மதியானம் ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் நடந்து பந்தி போயிட்டு இருக்கு. உள்ள போறேன், அந்த கேட்டரிங் ஓனர் வந்து, டேய் டேய் போய் உட்காரோம், உட்காந்து இலையில உட்கார, ஏந்து உன்னால யார் உள்ள விட்டது, இந்த பந்தி போயினுக்குதுல்ல, எல்லாம் சாப்பிட்டுக்கிறான்ல, போ வெளியே போ, ஏந்து வெளியே போ. அது அந்த அளவுக்கு நான் இது வரலும் வாழ்நாள் அசிங்கப்பட்டது இல்லை. அவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், இலையில உட்காந்துட்டோம். உட்காந்து ஏந்திரு போ, இங்கெல்லாம் என்ன என்ன உன்னை யார் உள்ள விட்டது, யார் நீ என்ன இப்போ அப்படியே ஏதோ நுழைய மாதிரி நுழையிற என்ன, கிளம்பு இன்னும் பந்தி போயின்னு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அங்கே போய் ஓரமான இல்லை. அதெல்லாம் வந்து நான் வேற ஏதோ நினைச்சுன்னு போறேன். சரி, அண்ணாமலை வராரு, நம்ம ஏதோ ஒரு 2 வார்த்தை பேசலாம், சரி நம்மளுக்கு ஏதோ சொல்லுவாரு, ஏதோ மோட்டிவேட் பண்ணுவாரு, கைட் பண்ணுவாரு. இன்னும் சொல்ல எனக்கு வந்து ஏதோ உள்ளுக்குள்ள எழுப்பி உட்காந்த பந்திலேருந்து எழுப்பி அசிங்கப்படுத்தி வெளியே துரத்துனாங்க. மழையில வெளியே நின்றுட்டு இருக்கிறேன். அந்த கேட்டரிங் கூட சரியா வந்து கூலி கொடுக்கல. சரி, காலையில நைட்டு பார்க்க முடியல, காலையில பார்க்கலாம் அப்படின்னா நைட்டு ஃபங்க்ஷன்லேயே வந்து போயிட்டாரு அப்படின்னாங்க. கடைசியில் அவர் வந்து என்னங்க பார்க்க முடியாது போச்சு. அப்புறம் கொடுக்குற கூலி வாங்கிட்டு நான் வந்துட்டேன். ஆற்காடு, வேலூர், சிப்காட்டு, செய்யாறு, திருவண்ணாமலை, மலையனூர், தாம்பரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த பக்கம் முத்துக்கடை, இந்த எல்லா ஊர்ல இருக்கிற மண்டபத்துலயும் நான் ஏறத்தாழ நான் வேலை பார்த்துட்டேன். கேட்டரிங் ஒர்க் பார்த்துட்டேன். ஹெச்ஐஎல் எடுத்துட்டேன். ஹெச்ஐஎல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லோக்கல்ல கேட்டரிங் வேலை பார்த்துட்டு ஹெச்ஐஎல் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க வருவாங்க, தெரிஞ்ச குழந்தைங்க, வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, ஏற்கனவே பார்த்தவங்கலாம் வருவாங்க. அவங்க பார்த்து என்னை கை காமிச்சு பேசுவாங்க. என்னால் அந்த இடத்துல என்ன பேசுன்னு தெரியாது. என்னப்பா நல்லா இருக்கிறியா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. நான் பதில் சொல்லாமலே போயிடுவேன். எனக்கு அந்த இடத்துல எதுவும் சொல்ல முடியல. எனக்கு என்ன படிச்ச இங்க இருக்கிற, என்னப்பா இங்க என்னப்பா இவனுலாம் கூட என்னப்பா வேலை, என்னப்பா இதை படிக்கிறேன்னா இங்க என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா சிரிக்கிறது, கை காமிச்சு பேசுறது. சரி, எந்த பையன்டா விவரம் ஏழை ஏத்துங்கிறான் பாடுறா அப்படின்றது. இங்க என்னப்பா பண்ற, இதை படிக்கிறேன் நாங்க, இன்னும் இங்க என்ன பண்ற, எத்தனை நாள் அங்க இருக்கிற அப்படின்றது. அவ்வளவு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நம்ம வேலைக்கு கூலிக்கு போனாலுமே நம்மளுக்கு வந்து கூலி கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துடும். ஒரு வாரம் ஆகும், 10 நாள் ஆகும். நம்மளுக்கு அன்னைக்கு எதாவது எமர்ஜென்சி செலவா இருக்கும். கேட்டரிங் போயிட்டு அந்த கூலி வந்ததுக்கு அப்புறம் பெட்ரோல் போட்டு ஜிம்முக்கு போறது, ஒரு 10 ரூபா எடுத்து சிக்கன் கடைக்கு போய் கோழி கால் இருந்தா கொடுங்கன்னு ஓரமா நிக்கிறது, ஜிம்மு ஃபீஸ் கட்ட முடியாம மாஸ்டர் வந்தா திட்டுவாருன்னு சொல்லிட்டு மாஸ்டர் வராத நேரத்துல நைட் டைம்ல விடிகாலம் டைம்ல ஜிம்மு போயிட்டு திருத்தனமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வர்றது. அவர் பார்த்துட்டாருன்னா என்ன பண்றது, ஒரு கில்ட் இல்ல, குற்ற உணர்வுல
ஒர்க் அவுட் போட முடிஞ்சு போட முடியாம அரைகுறையா ஓடிடுறது. ஐயோ மாஸ்டர் வண்டி வந்துச்சு, ஆர்னு சவுண்ட் கேக்குதா, வராரா பாரு வராரா பாருன்னு பாத்துக்கினே ஒர்க் அவுட் போட்டு அவர் வந்துட்டாரு அப்படின்னா கையில இல்ல மாஸ்டர் அப்புறம் கொடுக்குறேன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஓடிடுறது. அதெல்லாம் வந்து மானத்துக்கு பயப்படாத அப்படின்னா உரைக்காது. நம்ம அந்த மாதிரி வளரல. அதனாலதான் ஒரு ஒரு சின்ன விஷயமும் குத்திக்கிட்டே இருந்தது எப்பவுமே. இது வந்து ஒரு 10% சொல்லியிருப்பேன். எல்லாமே சொன்னா அது வந்து உங்களை நான் கஷ்டப்படுத்த மாதிரி ஆகும். இதே வந்து இவ்வளவு தூரம் ரணம், ரொம்ப ரணம். சிக்கடைக்கு போனோம்னா எல்லாம் கிலோ கணக்கில் வாங்குவாங்க. நான் ஓரமா நின்றுட்டு என்னப்பா வேணும் சொல்லுப்பா அப்படின்னா 10 ரூபா போய் கால் இருந்தா கொடுங்க அப்படின்னு. அவன் எப்போ வெட்டி வச்சிருக்கான்னு தெரியாது. நான் ஈவினிங் ஜிம் முடிச்சுட்டு போவேன். 10 ரூபா வாங்கி நான் க்ளீன் பண்ணி ஒரு மணி நேரம் க்ளீன் பண்ணி நான் வேக வச்சு ஏதோ குழம்பு வைப்பேன். அப்படியே நுரையா வந்துடும். அப்படியே வாயில வைக்க முடியாது. ஏன்னா எப்பயோ என்னைக்கு வெட்டினாலும் தெரியாது. அது சாப்பிட முடியாம இவ்வளோ ஒரு மணி நேரம் க்ளீன் பண்ணி நகைலாம் வெட்டி தோல்லாம் உரிச்சு க்ளீன் பண்ணி குழம்பு வச்சு அதை சாப்பிட முடியாம வெளியே கொட்டுறது. அதெல்லாம் வந்து எப்பயாவது வாழைப்பழம் வாங்க போவேன், கையில காசு இருக்காது. மாட்டுக்கு போற மாடு சாப்பிட்றதுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு டஸ்ட் பாதி அழுகி போனது, பாதி டேமேஜ், எவனுமே வாங்காத வாழைப்பழம் வாங்கிக்கணும் வந்து அதை பாதி ரிசல்ட் கட் பண்ணி அதை சாப்பிட்டு அப்புறம் ஜிம்முக்கு போறது. எப்படியோ ஒரு வெறி. இதுல இருந்து வெளியே வந்துடணும், உடம்பு ஏற்றிடணும், இதுக்கப்புறம் நம்ம அசிங்கப்படுவது அவமானப்படுவது என் ஓட்டே கேவலப்படுவாது, எப்படின்னா முன்னேறணும் வெறி மட்டும் தான் கண்ணில் இருந்ததே தவிர இந்த அசிங்கம் எனக்கு பெருசா தெரியல. இந்த அசிங்கத்தையே நான் மோட்டிவேஷன் ஏற்றி தான் நான் ஓடிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நான் ஓடிட்டு இருக்கேன். என்ன மாதிரி யாருமே கஷ்டப்பட்டு கூடாது. இந்த அடிக்ஷன்னால எவனுமே அசிங்கப்படக்கூடாது, வாழ்க்கையில எதுவும் இழந்துடக்கூடாது. படிப்பு, வேலை, கல்யாணம், மார்க்கு, சம்பளம், ரிலேஷன்ஷிப்பு, இது எல்லாமே இழந்துட்டு நான் நடுத்தெருவில் நின்று நாய் மாதிரி இருக்கிற மாதிரி யாருமே இருக்கக்கூடாதுன்றதுனாலதான் 3 வருஷமா வந்து நோஃபேப் கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் என்ன சொன்னாலும் கைடன்ஸ் தொடர்ந்து நிறுத்தாம தொடர்ந்து நான் கைட் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம வந்து தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கிறோம். யூடியூப் சேனல் ரன் பண்றோம், வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்டு இருக்கிறோம், டெலிகிராம் குரூப் வச்சுட்டு இருக்கோம். இதுதான் ஒரே காரணம். இதுதான் நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது. காசு இல்லைன்றதுக்காக ஒருத்தங்க நோஃபேப் கைடன்ஸ் இல்லைன்னு ஆயிடக்கூடாது. இன்னைக்கு நோஃபேப் கைடன்ஸ் 12,000 18,000 30,000 ஒருத்தர் கவுன்சிலிங் கொடுக்கணும்னா அந்த மாதிரி நிலைமை காசு இல்லைன்றதுக்காக அவனுக்கு வந்து அந்த நிலைமை ஆயிடக்கூடாதுன்னு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ இந்த மாசம் தான் 21 days கோர்ஸ், பெய்டு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். 3 வருஷமா வந்து யாருக்கிட்ட ₹1 நான் வாங்கினேன் அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க, யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. அதுதான் நாம வந்து குரூப் ரன் பண்ணோம், ஆள் சேர்க்கணும், அட்மினா இருக்கணும், ஓனரா இருக்கணும், என்ன 10 பேர் மதிக்கணும், நான் சொல்ற 4 பேர் கேட்கணும், ஒரு துளி அளவு கூட அது இல்லை எனக்கு. நான் வந்து நொந்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு வந்து சாவர தவிர வழி இல்லைன்றதுனால டூ ஆர் டைன்னு ஓடிட்டு இருக்கிறேன். என் நிலைமை அண்ணன் தம்பிக்கு யாருக்கும் வரக்கூடாது. ஏதோ முகம் தெரியாம இப்போ உங்க யாரையுமே நான் பார்த்ததில்லை, இது எதுவுமே பார்த்ததில்லை, எங்க இருக்குன்னு தெரியாது. ஃபோன் கால் கான்வர்சேஷன் வாய்ஸ் தான் கேட்கறது. அதுல ஒரு உணர்வு, ஒரு பிணைப்பு, ஒரு பாண்டிங், நம்மளால முடிஞ்சது பண்ணுவோம், நம்மள மாதிரி இன்னொரு பேர் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு தூரம் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது உண்மை, இது சத்தியம். ஓகேங்களா? பேசிட்டு இருக்கும்போது இடையில நிறுத்திடுறோம்னா என்னால வந்து தொடர்ந்து பேச முடியல. பழைய நினைவுலாம் வந்து அப்படியே நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. இழக்கக்கூடாத எவ்வளவு விஷயங்கள் வந்துட்டேன். திரும்ப வராத விஷயங்கள் நிறைய. காசு சம்பாதிச்சிடலாம், வீடு வாங்கிடலாம், வேலை வாங்கிடலாம், காலத்தை வாங்க முடியாது, போன உறவுகளை வாங்க முடியாது, போன வாய்ப்புகளை திரும்ப வரவே வராது. இன்னைக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு கேட்டரிங் வேலைக்கு போயிட்டு இன்னைக்கு எனக்கு வந்து நான் வேலைக்கு போறதுக்கு இல்லாம இல்லை. இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா தாராளமா மந்த்லி ஒரு 30,000 பண்ண முடியும். அப்படின்னா ஃபுல் டைம் ஜாப் போயிட்டோன்னு என்னால படிக்க முடியாது. ஒரு வாட்டியும் வந்து 2 மார்க் 1 மார்க் 2 மார்க் 1 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டு அகாடமி ஜாயின் பண்ண முடியாம, அதுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ற ஆள் இல்லாம, செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு லைப்ரரி போய் படிச்சுட்டு சிலபஸ்ல கண்டிப்பா வரணும்னு என்ன நானே மோட்டிவேட் பண்ணிட்டு கூட ஒரு 10 பேர் மோட்டிவேட் பண்ணிட்டு கூட சேர்ந்து ஓடிட்டு
ஃபுல் டைம் ஜாப் சேர்ந்தா இன்னும் இன்னைக்கு என்னால் வந்து 50,000 சம்பாதிக்க முடியும், மேரேஜ் பண்ண முடியும். ஆனால் நான் அதை பண்ணாமல், மைண்டு டைவர்ட் ஆகாமல், நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒன்று பண்ணணும். நம்மளுடைய வாழ்க்கை மற்றவனுக்கு ஒரு 10 பேருக்கு மோட்டிவேஷன் இருக்கணும். இதே நம்மளும் 10ஓட 11 இருக்கக்கூடாது. நான் நினைச்சதுதான் கம்பெனி வேலைக்கு போகும்போதே வந்து 2018, 19, 20 மேரேஜ் பண்ணிருக்கலாம். இல்ல ஒரு 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 ஏக்கம் எனக்குள்ள இருக்கு. ஒரு தாகம் இருக்கு, ஒரு வெறி இருக்கு, ஒரு இலக்கு இருக்கு. அத அடிச்சே ஆவணுன்ற ஒரு தீராத ஒரு இது உள்ள ஓடிட்டே இருக்கு எனக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு 90 நாள் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். 100 நாள் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைன் வரும். ஒரு 3 வருஷம் வந்துட்டோம்னா, ஓகே இதுக்கு மேல என்னடா இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு இருக்கும். எனக்கு ஒண்ணுமே அது வந்து எனக்கு அந்த வெறி குறையல. 2021 எப்ப ஸ்டார்ட் பண்ணனோ, ஒண்ணுமே அது வெறி குறையல. ஒரு ஒரு நாளும் நான் அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது, நான் இழந்தது இதே கண்ணுக்குள்ளேயே இருக்கு எனக்கு இப்ப வரைக்குமே. அதனால என்னால அந்த கன்டென்ட்ட பார்க்கவும் முடியல. அத பத்தி பேசவும் முடியல. ரிலாக்ஸும் பண்ண முடியல. அது எனக்கு பண்ண விருப்பமும் இல்ல. அது மறுத்து போச்சு. அடி வாங்கி, 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 வாங்கி மறுத்து போச்சு. புரியுதுங்களா? இப்போ சொல்றத விட ஒரு இதுவும் சொல்ல முடியும். என்னடா இவன் 5 இயர்ஸ் ஜேர்னின்னு சொன்னான். இத பெனிஃபிட் சொல்லுவான்னு பார்த்தா, வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு புரியும். ஏன் இவரு 5 வருஷம் வந்துட்டு இருக்காரு? ஏன் நம்மள கைட் பண்ணிட்டு இருக்காரு? ஏன் குரூப் ரன் பண்றாரு? ஏன் யூடியூப் சேனல் கண்டென்ட் பேச அனுப்பிச்சிட்டு இருக்காரு? இவருக்கு தான் வேற வேலை இல்லையா? இவ்வளவு டைட் ஷெட்யூல்ல யூபிஎஸ்சி படிக்கிறேன்றாரு. இத ஏன் பண்ணிட்டு இருக்காரு? ஏன் இவ்வளவு கேர் பண்றாரு? ஏன் வந்து பர்சனல் சாட்ல ஃபோன் பண்ண எடுக்கிறாரு? பாய்ஸ் சாட்ட மீட்டிங் கண்டக்ட் பண்றாரு? ஏன் அது எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகுறான், இவர் மட்டும் ஏன் ஓடிட்டு இருக்காருன்னா, அது பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. பெனிஃபிட்ஸ் நான் தனியா இன்னொரு மீட்டிங் சொல்றேன். கண்டிப்பா சொல்றேன். இதுலயே வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல எனக்கு ரொம்ப மன சங்கடம், மனஸ்தாபம் தனிப்பட்ட முறையில உண்டு. நம்ம ரொம்ப நேசிச்சு நம்ம குரூப்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு வந்து அட்மின் கொடுத்து குரூப்பை பார்த்துக்குவாங்க. நம்ம இல்லாத நேரத்தில் குரூப் பார்த்துக்குவாங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஃபினான்ஷியலாக முடியலனாலும் அவங்களால முடிஞ்சது ஏதோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்து நம்ம அட்மினா போடுற சில சகோதரர்கள் வந்து ஏதாவது இந்த மாதிரி அனாவசியமான விஷயங்கள் செய்யும்போது ரொம்ப காயப்படுறது உண்டு, கலங்குறது உண்டு. நம்ம அட்மினா போடும்போது தனியா குரூப் ஆரம்பிக்கிறது, நம்ம குரூப்ல இருந்து ஆள் அதில் சேர்க்கறது, நம்ம குரூப்ல லிங்க் போட்டு எல்லாரும் டைவர்ட் பண்றது, நம்மளுக்கு சொல்லாமலே வந்து குரூப்ல ஆளுங்களை வந்து வேற குரூப்ல ஆட் பண்றது. இது வந்து என்ன ப்ரோ இப்போ நீங்க மட்டும் தான் குரூப் வச்சுட்டு இருக்கணுமா, மத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு ஒரு கேள்வியில உங்களுக்கு கேட்டிருக்கு. இந்த ஒரு ஒரு மெம்பர் குரூப்ல வந்து சேர்ந்து அவனை கைட் பண்ணி அவனை வந்து கொண்டு வரதுக்குள்ள ஒரு 10 மாதம் ஒரு தாய் குழந்தைய சுமந்து பெற்று எடுக்கிற மாதிரி அந்த உணர்வு அந்த 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 இன்வால்மெண்ட் உங்களுக்கு புரியான்னு தெரியல. அவ்வளவு தூரம் நீங்க குழந்தைய பெற்று எடுக்கிறீங்க, பிறந்த உடனே அந்த குழந்தை வேற யாரும் தூக்கிட்டு போறாங்கன்னா எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? ஏன் சம்மந்தம் இல்லாத பேசுறாருன்னு தெரியும். உண்மை இதுதான். அந்த குரூப்பை ஏன் ஃபேமிலின்னு வச்சிருக்கிறான்? வேற ஏதாவது நோ ஃபேப் கேங்கு, நோ ஃபேப் குரூப்பு, நோ ஃபேப் ஆர்மி, ஏதோ ஒண்ணு. ஏன் நோ ஃபேப் சிலபஸ் ஃபேமிலின்னு ஏன் வச்சிருக்காரு? அதை யாரும் யோசிக்கிறது இல்லை. வேற யாருன்னா ஏதாவது பண்ணா கூட எனக்கு வந்து ஒன்றும் தெரியாது. நம்ம நெருங்கின நண்பர்கள், அட்மினா போட்டிருக்கிற நண்பர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப மன வருத்தம், மனஸ்தாபம், ரொம்ப வந்து காயப்பட்டிருக்கிறேன். யாருக்கிட்ட சொல்ல முடியாம உங்க எல்லாரும் பிரச்சனையும் என்கிட்ட சொல்றீங்க, நான் உள்வாங்குறேன். எவ்வளவு நான் டயர்டா இருப்பேன். அந்த பிரச்சனையை கேட்ட பிறகு என்னுடைய மைண்ட் எவ்வளவு ப்ரெஷர் ஆகும், அதை நான் எப்படி ரெக்கவர் பண்றேன், திரும்ப எப்படி நான் மறுநாள் தூங்கி எழுந்துக்கிறேன். எத்தனையோ நாள் வந்து மென்டல் ப்ரெஷர் தாங்க முடியாம மிட் நைட்ல இளையராஜா பாட்டு கேட்டுக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணி தூங்கி இருக்கிறேன். இவ்வளவு பிரச்சனை. 10 வருஷம் அடிக்ஷன் ப்ரோ, 20 வருஷம் அடிக்ஷன் ப்ரோ, என்ன ரிகவரி பண்ணுங்க ப்ரோ. மிட் நைட்ல ஃபோன் காலு, விடியற் காலையில ஃபோன் காலு, மத்தியானம் ஃபோன் காலு. இப்போ நம்ம மீட்டிங்ல இருக்கோம், அஞ்சு அஞ்சு ஃபோன் கால் வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், நான் எக்ஸிட் ஆகி உள்ள வந்தேன். உங்க பிரச்சனை எல்லாத்தையும் நான் உள் வாங்குறேன். என்னோட பிரச்சனை வந்து யாருமே இது வரையிலுமே கேட்கல. நீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ? உங்க கை செலவு எதனா காசு வேணுமா ப்ரோ? நல்லா இருக்கிறீங்களா? உடம்புக்கு எதனா பண்ணுதா ப்ரோ? மனுஷன் நல்லா இருக்கிறா ப்ரோ? உங்களுக்கு எதனா பிரச்சனையா? நான் எதனா ஹெல்ப் பண்ணணுமா? யாருமே சொன்னதில்லை. ஏதோ ரொம்ப ரேரா யாராவது அவர் செந்தில் ப்ரோ சொல்லுவாரு, ப்ரோ ஏதாவது கையில காசு எல்லாம் சொல்லுங்க ப்ரோ, பெட்ரோலுக்கு இல்ல ஜிம் ஃபீஸ் சொல்லுங்க ப்ரோ, என்னால முடிஞ்ச கண்டிப்பா பண்றேன், தயக்கப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு அசிங்கமா இருக்கும்.
ஆனா அவரு சொல்றாரு, சரி நட்புன்ற முறை சொல்றாரு. அதுக்காக நம்ம கேட்டுற முடியுமா? நம்மளுக்கு கொஞ்சம் இது தன்மானம் இருக்கு. அவரு சொல்லுவாரு, நெறைய முறை சொல்லியிருக்காரு. நான் இதுவரைக்கும் ஒரு வாட்டி கூட கேட்டதில்ல. ஓகேங்களா? இப்ப நான் அது மீட்டிங்ல சொல்லாமா வேணாம்னு எனக்கு தெரியல. ஆனா நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா நம்ம தனியா மீட்டிங் வச்சிருக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருக்கீங்க உங்ககிட்ட சொல்றேன். நேத்து ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து வாய்ஸ் அட் குரூப் டிஸ்கஷனு. நெறைய பேர் இருந்திருப்பீங்க. அதுல வந்து ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு, நீங்க வந்து நோ ஃபேப்ல வெளிய வர முடியல. நீங்க வந்து பான் மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன்ல இருக்கீங்க. வெளிய வர முடியல அப்டின்னா, உங்களுக்கு மேரேஜ் பண்றத தவிர வேற ஆப்ஷன் இல்ல ப்ரோ. ஏன்னா வந்து ஆல்ரெடி அவர் வந்து 20 வருஷம் அடிக்ஷன், 15 வருஷம் அடிக்ஷனு. நம்ம 2 வருஷமா கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம தீபக் குமார் பிரதர் கூட ஒரு 5 நாளா எனக்கு தொடர்ந்து ட்ரை பண்றாரு. வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. நான் எடுக்கல. நான் அவர 2 வருஷமா கைட் பண்ணிட்டு இருக்கேன். 30 வயசு ரீச் ஆயிடுச்சு அவருக்கு. மேரேஜ் பண்ணுங்க ப்ரோ நான் தலப்போட சொல்லிட்டேன். அவரு பண்ணல. புரியுதுங்களா? வேற வழியே இல்ல. அட்லீஸ்ட் மேரேஜ் பண்ணாலாவது நமக்கு வந்து ஒரு பொறுப்பு வரும். ஓகே நம்ம மேரேஜ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் பான் பார்க்கக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒய்ஃப் இருக்காங்க. நம்ம லைஃப் இருக்கு. நம்ம இதுக்கப்புறம் நல்லபடியா இருக்கணும்னு ஒரு மனநிலை வரும். அத நம்ம அடுத்த கட்டம் கொண்டு போக முடியும். இந்த பான் மெஸ் அடிக்ஷன்ல வெளிய வரலாம். ஏன்னா நம்மளுக்கு பார்ட்னர் வந்துட்டாங்கன்னா, இதுல இவ்வளவு தான்டா இருக்கு. வேற ஒண்ணும் இல்லடா. நம்ம அதுல என்ன இருக்குன்னு தேடுறதுனால தான் அடிக்ஷன்ல இருக்கீங்க. பெண் உடல்ல என்ன இருக்குன்னு தேடுறதுனால தான் ப்ரோ அடிக்ஷன்ல இருக்கீங்க. இதுல இதுதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க அதுல இருந்து வெளிய வந்துருங்க இல்லையா? ஆல்ரெடி உங்களுக்கு 30 வயசு ஆயிடுச்சு. உங்களால அடிக்ட்ல வெளிய வர முடியல. எவ்வளவு கைட் பண்ணாலும் உங்களுக்கு கண்ட்ரோல் வரல. அப்படின்னு தான் மேரேஜ் தான் ஒரே ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ நீங்க மேலும் டிலே பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 30 வயசு ஆயிடுச்சு. நான் 5 வருஷம் அடிக்ஷன்ல இருந்தேன். ரிகவரி ஆகுறதுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. 2015 டு 25. இன்னைக்கு என் லைஃப் நார்மலா வந்துச்சு. அதுக்கு 5 வருஷம் எடுத்துச்சு. நீங்க ஏற்கனவே 15 வருஷம் அடிக்ஷன்ல இருக்கீங்க. திருப்பணும் நீங்க வந்து நோ ஃபேப்ல வந்து நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இல்ல பிசினஸ் தொடங்கி வேலை பிக்கப் ஆகி அதுக்கப்புறம் நீங்க செட்டில் ஆகி மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 35 வயசுல மேரேஜ் ஆகி உங்க குழந்தை வளர்ந்து பெரிய ஆள் ஆகி அவங்களுக்கு காலேஜ் வேலை எல்லாம் மேரேஜ் எல்லாம் முடிச்சு கொடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு 70 வயசு ஆயிடும். 25 வயசுல மேரேஜ் பண்ணீங்கன்னா ஒரு 50 வயசுல உங்க பிறகு குழந்தை ஸ்கூல் காலேஜ் ஸ்டடிஸ் முடிச்சு அவங்களுக்கு வேலை வாங்கி மேரேஜ் அவங்களுக்கு பண்ணி கொடுத்து நீங்க ரெஸ்டிங் வச்சு 50 வயசுல எடுக்கலாம். அதுவும் உண்மை என்னன்னா 18ல இருந்து 25 வயசுல இருந்தா உங்களுக்கு வந்து அந்த ஆண்மை வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கும், உணர்ச்சி அதிகமா இருக்கும். 30 வயசுக்கு போக போக வேண்ட வெறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும், வீரியமும் குறையும். இந்த கான்செப்ட்ல நம்ம வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றோம். நேத்து சரவணன்றது வந்து குரூப்ல வந்து ரொம்ப கொலாப்ஸ் பண்ணிவிட்டாரு. நம்ம வாரத்துல ஒரு நாள் மீட்டிங் இருக்கோம். அது எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அவ்வளவு டைட் ஷெட்யூல்ல லைப்ரரி போயிட்டு கேட்டரிங் வேலைக்கு போயிட்டு கிளாஸ் எடுத்துட்டு ஜிம்முக்கு போயிட்டு நம்ம காலையில மீட்டிங்கு ஈவினிங் மீட்டிங் உங்களுக்கும் பார்த்துட்டு நம்ம சிலபஸ் குரூப் அந்த குரூப்பை விட்டுறக்கூடாதுன்னு அதையும் பார்த்துக்கிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் மீட்டிங் இருக்கும்போது 7 to 9 நான் பிளான் பண்ணேன். 1 மணி நேரம் வந்து நீங்க எப்படி ப்ரோ அது சொல்லலாம்? இப்ப நீங்க வந்து பான் மெஸ் அடிக்ஷன்ல இருக்கிற மேரேஜ் பண்ணான்னா அவன் அந்த பொண்ணு வந்து செக்ஷுவலா டார்ச்சர் பண்ணுவான். என்ன செக்ஷுவலா டார்ச்சர் பண்ணுவான். அவன் வந்து திருப்பி பான் தான் பார்ப்பான். அவனால குழந்தை கொடுக்க முடியாது. அவன் வந்து மேரேஜ் பண்றது அன்ஃபிட். பான் மேஸ்டர்பேஷன் பார்க்குறவன் பார்க்குறவன் மேஸ்டர்பேஷன் பண்றவன் மேரேஜ் பண்றதுக்கு தகுதி இல்லாதவன். அவன் மேரேஜ் பத்தி யோசிக்கவே கூடாது. அவன் அன்ஃபிட். அவனை ஏன் நீங்க மேரேஜ் பண்ணணும்னு சொல்றீங்க? அவனும் வாழ்க்கையை கெடுத்துக்கின்னு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க போறான் ப்ரோ. இது ஒரு டாபிக் நான் சொல்றதான் கரெக்ட்னு 1 மணி நேரமா ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. வேற யாரையும் பேச விடாம மீட்டிங்ல 25 பேர் இருக்கிறான். வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுப்போம். மீட்டிங் ஒரு வாரம் நாள் அது இல்ல. நான் சொல்றதுதான் ப்ரோ கரெக்ட் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நானும் வந்து எவ்வளவு சொல்லி பாக்குறேன். இல்ல ப்ரோ இது அப்படி இல்ல. அப்படி இருக்கலாம். ஒரு சில கேசஸ் இருக்கலாம். அவர் வந்து பானோகிராஃபி அடிக்ஷன் இருக்கிறதுனால அவர் வந்து ஒய்ஃபுக்கு டே பண்ணணும்னு எதிர்பார்த்து டார்ச்சர் பண்ணலாம், செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணலாம். அப்படி இருக்கலாம். ஒரு சில கேசஸ் இருக்கலாம். ஒரு சில கேசஸ் வந்து மேரேஜுக்கு அப்புறமா அடிக்ஷன்லேயே இருந்து அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாம டைவர்ஸ் முடியலாம். அவனுக்கு குழந்தை இருக்கலாம். ஒரு சில கேசஸ் இருக்கலாம். நீங்க பிளைண்டா வந்து பான் மாஸ்டர்பேஷன் இருக்கிறவன் மேரேஜ் பண்றதுக்கு அன்ஃபிட். அவன் மேரேஜ் பத்தி யோசிக்க கூட அவன் தகுதி இல்ல. 30,000 50,000 சம்பாதிக்கிறவன் சிலபஸ்ல வரவன் மட்டும்தான் மேரேஜ் பண்ணணும். அப்பதான் அவன் லைஃப் வந்து கொண்டு போக முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஆகும்னு சொல்றீங்க. மேரேஜுக்கு முன்னாடி போன வரைக்கும் மாஸ்டர்பேஷன் பண்ணாதான் ஒரு ஆள் யாராவது உலகத்தில் காட்டுங்க. புரியுதுங்களா? போனோகிராஃபி மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன் இல்லாம மேரேஜ்க்கு முன்னாடி சிலபஸ் ஃபாலோ பண்ணி தான் வரணும் அப்படின்னு இங்க யாருக்குமே மேரேஜே ஆகாது.
30,000 சம்பளம் வாங்குறவன் தான் மேரேஜ் பண்ணான் அப்படின்னா, கூலி வேலைக்கு போறவன், 100 நாள் வேலைக்கு போறவன், பெட்ரோல் பங்க் வேலை செய்றவன், கேட்டரிங் வேலைக்கு போறவன், ரோடு வேலைக்கு போறவன், புரியுதுங்களா? இப்போ டீச்சர் வேலைக்கு போறவனே எவ்வளவு வாங்குறான்? 15,000 வாங்குறானா, 20,000 வாங்குறானா? யோசிச்சு பாருங்க. 30,000 50,000 சம்பாதிக்கிறவங்க அப்புறம் மேரேஜ் பண்ணணும். சிலபஸ்ல வரவங்க தான் அப்புறம் மேரேஜ் பண்ணணும். இதெல்லாம் தகுதியே இல்லாதவன் ப்ரோ, அன்ஃபிட் ப்ரோ. அவன்லாம் மேரேஜ் கிடையாது. அப்ப அவன் கேயா தான் அவன். புரியுதுங்களா? இப்ப நாம குரூப் வச்சுட்டு இருக்கிறது ஒருத்தனை மட்டம் தட்டுறதுக்கோ, உன்னால முடியாதுடா அப்படின்னு சொல்றதுக்கோ, ஏற்கனவே அவன் அழுதுட்டு புலம்பிட்டு எவ்வளவு பிரச்சனை வச்சுட்டு இருக்கிறான். 1008 பிரச்சனை வச்சுட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் உன்னால வர முடியாதுப்பா, நீ வந்து இவ்வளவுதான்பா, உனக்கு அன்ஃபிட், உனக்கு மேரேஜ் தகுதி இல்லை அப்படின்னா அவன் மனநிலை எப்படி இருக்கும்? மத்தவன் ஏற்கனவே காயத்துல இருக்கிறான், மேலும் மேலும் காயப்படுத்துறது நம்ம வேலை இல்லை. ஒருத்தன் சாவர நிலைமையிலே ஹாஸ்பிட்டல் வரான். ஒண்ணும் இல்லப்பா, உனக்கு சரியாயிடும்பா, நாங்க இருக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த மருந்து கொடுக்குறோம், மாத்திரை கொடுக்குறோம், நீ சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, சரியாயிடும். அந்த வார்த்தையே, அன்பான வார்த்தைகளை அவனை வந்து மீட்டு கொண்டு வந்துடும். ஏய், உனக்கு உடம்பு ஃபுல்லா அடிபட்டுக்கிறான், ரத்தம் ஊத்திட்டு இருக்குது, நீ ஏன் இங்க வந்த? நீ செத்து போன கேஸ் ஆச்சே, உன்னெல்லாம் வச்சு ஒண்ணும் பண்ண, கிளம்பு கிளம்பு. அவன் வார்த்தை கேட்டோன்னு அவன் செத்துட்டான், அவ்வளவுதான். இதுக்காக நாம வந்து குரூப் வச்சுன்னு இல்லை. புரியுதுங்களா? சூசைட் அட்டம் ட்ரை பண்ற நிலைமையில இருக்கிறவன், 10-20 வருஷம் அடிக்ஷன்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையும் மீட்டு கொண்டு வரணும்னு ஒரு 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 ஃபேமிலியா ரன் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? பான் மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன்ல இருக்கிற மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னா உலகத்துல எவனுக்குமே மேரேஜ் ஆகாது. சரிங்களா? 30,000 ரூபாய் சம்பளம், 50,000 சம்பளம் வச்சிருந்தா மேரேஜ் பண்ணோம் அப்படின்னாலும் 90% பேருக்கு மேரேஜ் ஆகாது. திரும்ப சொல்றேன், 25 வயசுல நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி பொண்ணு மேரேஜ் பண்றேன். சரிங்களா? அடுத்த வருஷம் என்னால வேற ஏதோ ஜாப் கிடைக்குது, நான் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஒரு 5 வருஷம் கழிச்சு, என் லைஃப் முன்னேறுது. ஆனா 5 வருஷம் கழிச்சு என்னால சம்பாதிக்க முடியும், 5 வருஷம் கழிச்சு என்னால 25 வயசு வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. 30 வயசுக்கு மேல 25 வயசுல இருந்த உணர்ச்சி உங்களுக்கு இருக்குமா? அந்த வேகம் இருக்குமா? அந்த துடிப்பு இருக்குமா? அந்த வயசுக்கு உங்களால வர முடியுமா? பணம் சம்பாதிச்சுக்கலாம் ப்ரோ எப்ப வேணா, வயசு திருப்பி வர முடியுமா? புரியுதுங்களா? ஏன் நல்லதுக்காக சொல்ல, உங்க நல்லதுக்காக சொல்றேன். இப்ப பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்றாரு, 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணலையா? 30,000 50,000 சம்பளம் ஐடி வேலைக்கு போறோம் தான் கல்யாணம் பண்றோம். இல்ல யாரோ ஒருத்தர் எனக்கு காட்டுங்க, இந்த உலகத்துல ஒருத்தனை காட்டுங்க, இவர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பான் பாகல மேரேஜ் பண்ணலப்பா, யாரும் ஒருத்தர் காட்டுங்க. இருக்க முடியாது, இதுதான் இயல்பு, இதுதான். 13 வயசுல உணர்ச்சி தொடங்குது, 30 வயசுல மேரேஜ் பண்றான், அதுவரை அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறான், அவ்வளவுதான். திரும்ப 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 போட்டு தம் கட்டி பேசிட்டு, யாரையும் பேச விடாம நான் சொல்றேன் கரெக்டுன்னு போட்டு மீட்டிங்கை கொலாப்ஸ் பண்ணி, அவர் நமக்கு வந்து ஒரு வருஷமா நம்ம யூடியூப் சேனல் எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அவ்வளவு நன்றி உண்டு எனக்கு. வாரத்துக்கு ஒரு நாளாவது ஃபோன் பண்ணி பேசிடுவேன், எப்படி ப்ரோ இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உடம்பு எப்படி ப்ரோ இருக்கு, லவ் ரிலேஷன் எப்படி ப்ரோ போகுது, வீட்டுல எதனா பிரச்சனையா ப்ரோ, எதனா கைடன்ஸ் பண்ணுமா சொல்லுங்க ப்ரோ, நான் பண்றேன். 2 வருஷமா நான் கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் உங்க எல்லாருக்குமே நான் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம நண்பர் வந்து மீட்டிங்ல தான் இருக்காரு இப்போ. என்ன கேஸ் அப்படின்னா, அவர் வந்து ரீலாப்ஸ் ஆகிட்டு டே 0 போட்டிருக்காரு. அன்னைக்கு சரவணன் பிரதர் வந்து பர்சனல் சாட்ல மெசேஜ் போட்டிருக்காரு, உனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனு அப்படின்னா, வீடியோஸ் போட்டோஸ்லாம் அனுப்புறேன், 500 ரூபாய் அனுப்பு அப்படின்னு. உடனே நம்ம நம்ம பிரதர் வந்து, உன்னால யார் ப்ரோ சிலபஸ் குரூப்ல விட்டது, இது சிலபஸ் குரூப் தானே, நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, எப்படி உங்களுக்கு சிலபஸ் குரூப் விட்டாங்க அப்படின்னா, நீ மட்டும் என்னோட யோகியமா, நீயே வந்து படம் மாத்தின இதுதான் பண்ணிக்கிற, நீ மட்டும் யோகிய மாரி பேசுற அப்படின்னு அவர் பேசி, அவர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இவர் குரூப்ல போட்டு எனக்கு தனியா மெசேஜ் பண்ணி, வேல்பாரி ப்ரோவும் மெசேஜ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு காமிச்சு 2 வாட்டி ஃபோன் கால், வாய்ஸ் மெசேஜ், டைப்பிங் மெசேஜ், ஆஃப்லைன் மெசேஜ் எல்லாம் வந்து. சரி நான் என்ன பண்றதுன்னு தெரியல, 1.5 வருஷமா 1 வருஷம் நம்மளுக்கு எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு, நம்ம எப்படி இவர் மேல என்ன பண்றதுன்னு ஃபோன் பண்றேன். மதியானம் 2 மணிக்கு ஃபோன் எடுக்கல, ஃபோனை கையில தான் ப்ரோ வச்சுட்டு இருந்தேன், நீங்க இதுதான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களை என்னால ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு எடுக்கல ப்ரோ அப்படின்றாரு 2 நாள் கழிச்சு. அப்புறம் 6 மணிக்கு மேல என்னால என்ன பண்றது தெரியாம அவரை ரிமூவ் பண்ணி, ஏன்னா இதான் பண்ணிதான் ஆகணும், கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, குரூப்ல ஸ்கிரீன்ஷாட் போட்டாச்சு, என்னை நம்பி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான், நான் இவரு எடிட் பண்றவருப்பா, அவர் அப்படிதான் இருப்பாரு, நீ அதெல்லாம் கண்டுக்காதப்பா, இப்படியே சொல்றது நியாயம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ரிமூவ் பண்ணிடுச்சு. உடனே வேற நம்பர்ல லாகின் பண்ணி உள்ள வந்துட்டாரு, எனக்கு நல்லா தெரியும். சரி திருப்பியும் அவர் வந்து ஏதோ திருந்த முயற்சி பண்ற, நம்ம திருப்பி அவர் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணேன். அப்போ நான் 1 வாரம் கழிச்சு நான் விசாரிக்கிறேன், ப்ரோ எனக்கு வந்து காசு வேணும், உங்களுக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கும், நான் யார்கிட்டயுமே சொல்லலை இது வரலாம், உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். அவரே என்கிட்ட போன்ல சொன்னது, ஏன் ப்ரோ இப்படிலாம் பண்றீங்க, உங்களை எவ்வளவு நம்பணும், நான் எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி
அவன் 500 ரூபாய் அனுப்பிச்சு பான் போட்டோ வீடியோ அனுப்பிச்சு தான் நீங்க சம்பாதிக்கணுமா என்ன ப்ரோ இதெல்லாம் உங்க மேல நான் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் ப்ரோ அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது, ப்ரோ நான் வந்து 3 மாசமா இதான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து ஜொமேட்டோ போயிட்டு இருக்கேன், எனக்கு காசு பத்தல, கல்யாணம் பண்ணணும் நான். அதனால என்ன பண்றேன், இன்ஸ்டாகிராம்ல சேனல் தனியா உருவாக்கி இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் போட்டோஸ், இந்த மாதிரி கிளாமரா இருக்கிற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டால போட்டு அது சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி நான் வந்து எல்லாருக்கும் சேல் பண்ணிட்டு இருக்கிறேன் ப்ரோ. இதுதான் 3 மாசமா நான் இதான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கேன். அது பார்த்து 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 நானும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ப்ரோ. எப்படி இருக்குது சம்பாதித்து எவ்வளவு வழி இருக்குது ப்ரோ. ஏற்கனவே வந்து அவனே எவ்வளவு இதுல இருக்கிறான். எப்படின்னா வெளியே வர முடியாதான் நம்ம குரூப்ல வரான். எப்படின்னா கைட் பண்ணுங்க ப்ரோ, கதறான், அழுகுறான், ரிக்வஸ்ட் பண்றான். அவன்கிட்ட போய் நீ ரிலாக்ஸ் தானே பண்ண, நீ படம் பார்த்து தானே பண்ற, நீ யோகி மாரி பேசுற அப்படின்றது. இது காசுக்காக இன்னொருத்தன் வாழ்க்கையை நாசம் பண்றது. நேத்து கூட ஜெயவேல் பிரதர் வந்து இடையில வந்தாரு ஆர்குமெண்ட் போகும்போது, ப்ரோ அவர் சொல்றதும் கரெக்ட் தான் ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ, அவர் ஏதோ ஆதங்கத்துல பேசிட்டு இருக்காரு, ஆதங்கத்துல பேசுறாரு, யாரும் இந்த மாதிரி மாட்டிட்டு கூடாதுன்னு ஆதங்கத்துல பேசுறாரு, அவர் சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ அப்படின்றாரு. எனக்கு என்ன லிங்க் ஆகுது அப்படின்னா, நீங்க பார்த்துருப்பீங்க தேசிய கட்சி ஒரு கட்சி இந்த மாதிரி பண்ணோம். ஏன்னா நம்ம மெஜாரிட்டி, அவங்க மைனாரிட்டி, அவங்க இப்ப மெஜாரிட்டி ஆயிட்டு இருக்காங்க, நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டாதான் நான் உங்களுக்கு காப்பாத்துவேன் அப்படின்ற நெரேட்டிவ் செட் பண்ணி ஓட்டு வாங்குவாங்க. அவனை அச்சப்படுத்தி இவன் பக்கம் இழுத்துட்டு வர்றது மக்கள். இதே விஷயத்த இவர் அப்ளை பண்றாரு. என்னன்னா, நீ வந்து போனவர் ஃபேமஸ் அடிச்சு இருந்தீங்கன்னா உனக்கு கல்யாணம் ஆகாது, நீ அன்ஃபிட், நீ வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவனை திரும்பவும் வந்து போனவர் ஃபேமஸ் அவனுக்கு வந்து பர்சனல் ஸ்டேட்ல வந்து வீடியோ போட்டோலாம் அனுப்புறது, அதுவும் தனியாக இன்ஸ்டாகிராம் சேனலை உருவாக்கி அதை ஸ்ப்ரெட் பண்றது, ஸ்ப்ரெட் பண்ணி அடிக்ட்ல இருந்து புலம்புறவனை நான் வந்து கைடன்ஸ் கொடுக்குறேன், 500 ரூபாய் கட்டு அப்படின்னு அவனை வந்து இதுக்குள்ள கொண்டு வருது. இது ஒரு மார்க்கெட்டிங் ஆக்கி பணம் சம்பாதிக்கிற வேலையை ஐடியா பண்றாருன்னு தான் எனக்கு லிங்க் ஆகுது. புரியுதுங்களா? இப்போ அவர் வந்து ஏதோ ஆதங்கத்துல பேசுறாரு ப்ரோ, அவர் சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ, அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும் அவர் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா, அப்ப எதுக்கு நீ பர்சனல் ஸ்டேட்ல போயிட்டு போட்டோ வீடியோ அனுப்பிச்சு 500 ரூபாய் கட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வேணுமான்னு கேட்கறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? சிந்திச்சு பாருங்க, சாதாரண யோசிச்சு பாருங்க. போனோகிராஃபி மாஸ்டர்பேஷன் ஸ்ப்ரெட் பண்றது, அடிக்ட்ல இருக்கிறவங்க கவுன்சிலிங் கொடுக்குறவங்க துட்டு வாங்குறது, இதுதானே என்கிட்டயே சொல்றாரு. போன வாட்டி ஒரு 17 நிமிஷம் ஆடியோ ரெக்கார்டு ஒன்று போட்டிருந்தேன் ஒரு 1ஆம் தேதி. இந்த மாதிரி எனக்கு வந்து 450 தான் வந்தது, என்னால் குரூப் ரன் பண்ண முடியல அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன். எனக்கு அவர் கைடன்ஸ் சொல்றாரு. அவர் நல்லது சொன்னாரு கெட்டது சொன்னாரு தெரியல, அவரோட மைண்ட் செட்டு. ப்ரோ 5 வருஷம் வந்துனுக்குறீங்க, ஏன் ப்ரோ ஃப்ரீயா பண்றீங்க? என்ன ப்ரோ இப்படி இருக்கிறீங்க? அவன் 100 நாள் வந்து எவ்வளவு காசு இது பண்றான், நீங்க என்ன ப்ரோ 5 வருஷம் வந்து என்ன ப்ரோ முட்டாளா இருக்கிறீங்க ப்ரோ? நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இப்போ 20 நாள் 15 நாள் வந்துன்னு இருக்கிறேன். கொஞ்ச நாள்ல பாருங்க 100 நாள் நோஃபா பண்ணிட்டேன்னு சொல்லி தனியா சேனல் ஆரம்பிச்சு குரூப் ஆரம்பிச்சு நான் வந்து அதுல 500 ரூபாய் கட்டினா நான் குரூப்ல ஆட் பண்ணிக்கிறேன். நான் 100 நாள் வந்துட்டுன்னு போய் சொல்ல போறேன் ப்ரோ. போய் சொல்லி நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ண போறேன். அவன் இதுக்காக எவ்வளவு செலவு பண்றான், சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணி படம் பார்த்துக்கிறானுங்க, அதெல்லாம் செலவு பண்றதுக்கு இருக்குது, நம்மளுக்கு கொடுத்து இல்லையா? அவனை நம்ம யூஸ் பண்ணித்தான் ப்ரோ. இதுல போய் என்ன இருக்குது, சம்பாதிக்க வேண்டியதான் இப்படின்றாரு. என்னடா இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு, அடுத்தவன் வீக்னஸ் போய் இவருக்கு சம்பாதித்து பயன்படுத்துறாரு. சரி பர்சனலா பேசுறது நம்ம யாருக்கிட்ட சொல்ல முடியும்? நேற்று மீட்டிங்ல அவர் பேசுறது எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. நீ வந்து மேரேஜ் பண்றதுக்கு அன்ஃபிட்டுப்பா, நீ வந்து பான் அடிஷன் இருக்கிறியா, நீ மேரேஜ் பண்ணாத, உனக்கு ஆகாது, 30,000 சம்பளம் இருந்தா தான் ஆகும், பொண்ணுங்களை உன்னால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு அவர் தம் கட்டி திரும்ப 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 சொன்னதே சொல்றாரு. நம்ம குரூப்ல ஆடியோ ரெக்கார்டு இருக்கு, நீங்க கேட்டிருப்பீங்க. இதுல எல்லாரும் நீங்க நேற்று மீட்டிங் அட்டன் பண்ணீங்க. ஏன் அப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்றது எனக்கு சத்தியமா வந்து ஏன் அப்படி இருக்காருன்னு எனக்கு புரியல. உண்மையாவே அவ்வளவு மரியாதை, அவ்வளவு நம்பிக்கை. 1 மாசத்துக்கு அந்த கேஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து உடனே வந்து நம்ம இமெயில் ஐடி பாஸ்வேர்டு மாத்தி இமெயில் ஐடி மாத்தி இப்போ தீபகாசன் பிரதருக்கு மட்டும் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்களே எடிட் பண்ணுங்க ப்ரோ, இவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம பேன் பண்ணதுனால குரூப் யூடியூப்ல இருக்கிற வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணி விட்டுறது போல தெரியுது, சேனல் எதனா பண்ணி விட்டுறது போல தெரியுது, இவ்வளவு உழைப்பு இருக்கு ப்ரோ, இதுல இத்தனை பேரோட உழைப்பு இருக்கு, இவ்வளவு கஷ்டம் இருக்கு, 1.5 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம், அது இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆயிடக்கூடாது ப்ரோ, நீங்களே ரன் பண்ணுங்க சொல்லிட்டு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு மாத்தி நான் வந்து அவர் இப்போ அவர் எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காருல தீபகாசன் பிரதர். இந்த மாதிரிலாம் பண்றாங்க நம்ம குரூப்ல. செதுக்கி செதுக்கி நான் உருவாக்குறேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். செதுக்கி செதுக்கி உருவாக்குறேன். ஒரு தாய் வந்து குழந்தைய சுமக்கிற மாதிரி நம்ம குரூப்பை வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அதுல வந்து எனக்கு புரியல, வேற குரூப் ஆரம்பிக்கிறது, லிங்க் குரூப்ல போடுறது, சைலண்டா குரூப்ல இருக்கிற மெம்பர் அவன் குரூப்ல வேற குரூப்ல ஆட் பண்றது, இந்த குரூப்பை டவுன் பண்றது, இல்ல இந்த மாதிரி ஏற்கனவே அடிக்ஷன்ல இருக்கணும் சம்பாதிக்கு வர வழி தெரியலையா?
அவனை போய் அடிக்ஷன்ல ஏற்கனவே அடிக்ஷன்ல ரீலாப்ஸ் ஆனிரும், உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேணுமா 500 கட்டு, நான் சேனல் ஆரம்பிக்கிறேன், நான் 100 நாள் வந்துட்டேன்னு பொய்யா சொல்றது. பொய் சொல்லி உன் சேனலை வர வச்சு அவர் சேனல் ஆரம்பிக்கிறாரு போறான் அப்படின்னா, கைடன்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா அவன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்க யாராவது? அதுதான் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. சரி அவர் எது பண்றாருப்பா, துட்டு வருவன் கட்டுறான்பா, எவனா எப்ப நான் போறான்பா அப்படின்னு எனக்கு யோசிக்க முடியல. நம்மள மாதிரி தானே அவனும் ரிலாக்ஸ் பண்ணிருக்கான். அவனுக்கு ஒரு வழி காட்டாம காசு நோக்கமா வச்சு அவனுடைய அடிக்ஷனை பயன்படுத்தி போட்டோ வீடியோ அனுப்பிச்சு அவனை மேலும் அடிக்ட் ஆக்கி அது மூலியமா காசு சம்பாதிச்சு நான் கைடன்ஸ் பண்றேன், வீக்கா இருக்கிறவன் கைடன்ஸ் பண்றேன்னு தனியா குரூப் ஆரம்பிக்கிறேன், நான் 10 நாள் 5 நாள் வந்தாலே நான் வந்து 100 நாள் வந்துட்டு குரூப்ல போட்டு நான் தனியா குரூப் ஆரம்பிச்சு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 500 ரூபாய் கட்டுறவன நான் குரூப்ல சேர்த்து நான் கைடன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு ஜீரணமே ஆகல. என்னால அது வந்து ஏத்துக்க முடியல. ஒருத்தரும் நான் நேசி குரூப் ரன் பண்றேன், இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம், குரூப்பை மிஸ்யூஸ் பண்றது, மற்றவனோட அடிக்ஷனை அவனுக்கு சாதகமா பயன்படுத்தி காசு சம்பாதிக்க நினைக்கிறது. எனக்கு நேற்று வேற வழியே தெரியாம அவரை வந்து 2 ஐடியுமே ரிமூவ் பண்ணணும். அவருடைய ஃபோன் நம்பரு, இன்னொரு ஃபோன் நம்பர் ரெண்டுமே லாகின்ல இருக்கு. ரெண்டுமே நான் ரிமூவ் பண்ணி குரூப்ல ரிமூவ் பண்ண கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். நேற்று நைட்டு ஃபுல்லா என்னால தூங்க முடியல. இப்படிலாம் பேசுறாங்க, இப்படிலாம் பண்றாரு, எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், எவ்வளவு தூரம் அவருக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருந்தேன், அட்மினா வச்சிருந்தேன், யூடியூப்ல எடிட்டிங் பண்ணி பண்ணிட்டு இருந்தாரு, எவ்வளவு கைடன்ஸ் கொடுத்துருப்போம், எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி எல்லாம் காசுக்காக இப்படி பண்றாங்களே அப்படின்னு எனக்கு மன உளைச்சல்ல ரொம்ப இன்னைக்கு 24 இன்னைக்கு நைட் வரையிலுமே அதே ஓடிட்டு இருந்தது. இப்போ கூட நான் உங்ககிட்ட அதை பேசிட்டு இருக்கேன்னா இதுதான் காரணம். தயவு செய்து நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் எப்படி வந்தேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். நோ ஃபேப் அடிக்ஷனை தனக்கு சாதகமா பயன்படுத்தி அடிக்ஷன்ல இருக்கிறவனுக்கு காசு மட்டுமே நோக்கமா வச்சு அவன் அடிக்ஷன் இல்லாதவனையும் அடிக்ட் ஆக்கி அவனுக்கு போனோகிராஃபி வீடியோ போட்டோ ஷேர் பண்ணி அவனை பார்க்க வச்சு அடிக்ட்ல இருக்கிறியா ஏன் கிட்ட வா கைடன்ஸ் கொடுக்குற 500 ரூபாய் கட்டு. நோ ஃபேப்ல நான் வராமலே 25 நாள் இருந்துன்னு 100 நாள் வந்தேன், 1 வருஷம் வந்தானே ஏமாத்தி காசை மட்டுமே நோக்கமா வச்சு அதுக்கு நியாயப்படுத்துறாரு. அவன் எவ்வளவு துட்டு செலவு பண்ணியிருப்பான் வீடியோ பார்க்கறதுக்கு, எவ்வளவு ரீசர்ச் பண்ணியிருப்பான், அதுக்கெல்லாம் துட்டு இருக்குது. இது வாங்கி சாப்பிட்றான், ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறான், படம் பார்க்கறான், இதெல்லாம் துட்டு இருக்குது. எனக்கு 500 ரூபாய் துட்டு இருக்காது அவனுக்கு. நான் பண்றேன் ப்ரோ, நான் சம்பாதிக்கிறேன் ப்ரோ, நான் ஏமாத்துதல் ஒன்றும் தப்பு இல்லை ப்ரோ. இதெல்லாம் வந்து சரியா வராது. எல்லாருக்குமே சொல்றேன், நான் இந்த வீடியோ பார்ப்பாங்க எல்லாருமே, ஆடியோ கேட்பாங்க எல்லாருமே சொல்றேன். அடுத்தவனுடைய வீக்னஸை நம்ம பயன்படுத்தி காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சா அது நாசமா போயிடும். கண்டிப்பா நாசமா போயிடும். ஏற்கனவே அழுதுட்டு புலம்பிக்கிட்டு வாழ்க்கை தொலைச்சிட்டு இருக்கிறவங்கிட்ட போய் மேலும் அவனை வீக் ஆக்கி பர்சனல் சைட்ல அவனுக்கு போய் போட்டோ வீடியோ அனுப்பிச்சு சப்ஸ்கிரிப்ஷன் வேணுமா 500 ரூபாய் கட்டுன்றது எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம்ன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. நான் அவரை நன்றி மறக்கல, நான் எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு, நன்றி மறக்கல. அதனாலதான் திரும்ப வந்து அவரை ரிமூவ் பண்ணாலும் திரும்ப குரூப்ல ஆட் பண்ணி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். வேற வழியே இல்லாம ரிமூவ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு நேற்று. இப்போ பர்சனல் செட்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, நான் கேட்கல. எதனா ஒரு சப்ப கட்டுவாரு, எதனா ஒன்று சொல்லுவாரு, எனக்கு விருப்பமே இல்லை, அதோட விட்டுட்டேன் நான். இந்த மாதிரி சிறுக கஷ்டப்பட்டு உழைச்சி கண்ணீர் சிந்தி ரத்தம் சிந்தி ஒரு ஒரு குரூப்பை கட்டுறோம் அப்படின்னா அதுல இவ்வளவு சங்கடங்கள் இருக்கு. அட்மினா போடுறவங்க கிட்ட இருந்தே இவ்வளவு தூரம் சங்கடங்கள் எனக்கு வருது, மனஸ்தாபம் வருது, மன உளைச்சல் வருது. அதுதான் எனக்கு பர்சனல் லைஃப்ல ரொம்ப பிரச்சனையே தவிர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அந்த கஷ்டம் நீங்க யாரும் படக்கூடாது அப்படின்னா நான் இன்னுமே இப்ப பேசிட்டு இருக்கிறேன். மீட்டிங் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு டைம் நான் பாருங்க, மாடி மேல நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? இதுலயே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால் 5-6 கால் வந்துச்சு. கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வந்துச்சு, டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து வந்துச்சு. எல்லா காலையும் கட் பண்ணி உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். இதுக்கு பின்னாடி இவ்வளவு உழைப்பு இருக்கு, இவ்வளவு கண்ணீர் இருக்கு, இவ்வளவு வேதனை இருக்கு, இவ்வளவு வலி இருக்கு, அசிங்கம் அவமானம் இருக்கு. இதெல்லாம் தாங்கி ஒருத்தன் வந்து குரூப் ரன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? லாஸ்ட் ஒரு 2 மாசமா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். 1ஆம் தேதி குரூப்ல QR கோடு போட்டு உங்களால முடிஞ்ச பினான்சியல் ஹெல்ப் பண்ணுங்க. லாஸ்ட் ஒரு 2 மாசமா தான் பண்ணிட்டு இருக்கேன். 21 டேஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி பெய்டு கோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கிறவங்க தனியா ஆரம்பிச்சு இப்போ ஒரு 8 பேர் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆரம்பிச்சு ஒரு வாரம் தான் ஆகுது. 3 வருஷமா ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த குரூப்பை இன்னும் நான் கடைசியா மூச்சு இருக்கிற வரைக்கும் ஃப்ரீயா தான் ரன் பண்ணுவேன், சரிங்களா? ஸ்பெஷல் கோர்ஸ் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணாம
இதை பண்ணிட்டு இருக்கோம், தனியா பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா இதுதான் எனக்கு வாழ்வாதாரம். நீங்களா ஏதாவது பார்த்து எனக்கு உதவி பண்ணாதான் சரிங்களா. ஒரு நாளைக்கு ஒரு 5 ஹவர் இதில் ஸ்பெண்ட் பண்றேன் நான். காலையில ஒரு 1 ஹவர் மெடிடேஷன் கிளாஸ், ஈவினிங் ஒரு 2 ஹவர் டெய்லி மீட்டிங், இடையில ஃபோன் காலு, வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட், ரைட்டிங் மெசேஜ் எல்லாத்துக்கும் ரீப்ளை பண்ணிட்டு, குரூப்ல டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் நைட்ல யார் யார் மெசேஜ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ரீப்ளை குரூப்ல போட்டுக்கிட்டு, குரூப்ல ஏன் போடுறேன் அப்படின்னா ஒரு டவுட் இருக்கு, கேட்கறதுக்கு தயக்கப்படுறாங்க, கூச்சப்படுறாங்க. அவனுக்கு குரூப்ல போட்டோம்னா ஓகே, இந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சர் போல அவன் தெரிஞ்சுக்கிறான். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்து எல்லாரையும் கேர் பண்ணி தான் நாம அதை பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா. இடையில இந்த மாதிரியான சங்கடங்கள், தர்ம சங்கடம், இந்த மாதிரியான துரோகங்கள், இதுதான் நமக்கு வந்து காயப்படுத்தி தவிர மற்றபடி எனக்கு சோர்வுன்றது இல்லை. தொடர்ந்து நான் ஓடிட்டு இருப்பேன். என்னுடைய மூச்சு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் யாரோட சப்போர்ட் இருந்தாலும் இல்லாட்டியும் இரவெல்லாம் நான் தொடர்ந்து ஓடிட்டு தான் இருப்பேன். இதுதான் friends. தயவுசெய்து மன்னிச்சிருங்க. என்னுடைய கதையை சொல்லி இங்க யாராவது வருத்தப்படுத்திருந்தேன் அப்படின்னா உங்களை ஏதாவது கஷ்டமாயிடுச்சுன்னா மன்னிச்சிருங்க. நான் மனசை விட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, வேற யார்கிட்ட நான் சொல்லலை, உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் ஆயிடுச்சு. ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நீங்க வந்து மைக் ஆன் பண்ணி இந்த மீட்டிங் எப்படி இருந்தது, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் மியூட் பண்ணிக்கிறேன், ஒரு ஒருத்தராக கொஞ்சம் பேசுங்க. ஹலோ ப்ரோ, கேக்குதுங்களா? ஹலோ பேசுங்க பேசுங்க. ஓகே ப்ரோ, அது உங்களோட கஷ்டம் நான் ஃபர்ஸ்ட்லாம் கேட்டீங்க. முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த ட்ரெயின்ல போய் பிரேக் ஆகுது ப்ரோ, கொஞ்சம் பிரேக் ஆகுது. இப்போ கேக்குதுங்களா? இப்போ தெளிவா கேக்குதுங்களா? ஹலோ, கொஞ்சம் இப்போ தெளிவா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ப்ரோ, அதான் இது நீங்க உங்களோட இதை சொல்லிட்டீங்க. நல்லாச்சுங்கிறத விட உங்களோட கஷ்டத்தை நீங்க சொன்னீங்க ப்ரோ. அது நான் நேற்று வந்து குரூப்ல இருந்து போனதுக்கு வந்து எனக்கு டைமிங் பிரச்சனைனால போல, அது வேற மாதிரி ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்தது. எனக்கு அது பிடிக்கல. தயவுசெய்து நீங்க அந்த மாதிரி ஆட்களை வந்து இதுல சேர்த்தாதீங்க. என்னோட இது தாழ்மையான வேண்டுகோள். இப்பெல்லாம் நல்லா பார்த்தா நானும் வந்து உங்களுக்கு தெரியும், பர்சனலா வந்து சொல்லியிருக்கேன் ஒரு சில விஷயம்லாம். அது வந்து எடுத்துருங்க. நீங்க நம்ம 14 பேர் இருக்கோம்னா அந்த 14 பேர் குரூப் மட்டும் தனியா போடுங்க ப்ரோ. அது மிங்கிள் பண்ணாதீங்க. அது அவங்க கூட 100 நாள் வந்தவங்க இருப்பாங்க, 60 நாள் வந்தவங்க இருப்பாங்க. அதனால வந்து இப்போ ஒரு 10 நாள்னா இவங்கெல்லாம் பழகி வேல்பேர் ப்ரோ, மற்றவங்க இந்த தம்பிக்கு அவங்கெல்லாம் வந்து பழகிட்டாங்க ப்ரோ. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் ப்ரோ. திடுதிப்புன்னு நீங்க 100 பேர்த்து கூட போட்டீங்கன்னா அது கொஞ்சம் அது யார் எப்படிங்கிறது தெரியாது ப்ரோ. அது அந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆகுது. எனக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. இன்னைக்கு நீங்க சொன்னதே இதெல்லாம் ஒரு மோட்டிவா எடுத்துட்டு நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. நல்லபடியா நல்லா சொன்னீங்க, எடுத்து சொன்னீங்க. இந்த மாதிரிலாம் பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்கு, தயவுசெய்து அதில் போகாதீங்க. லைஃப்பை சக்ஸஸ் பண்ணணுங்கிறத ஒரு கோலாக எடுத்துட்டு அடுத்த இடையில பார்க்க போகிறோம் ப்ரோ. ரொம்ப நன்றி. அது மீட்டிங் நேற்று அது பண்ணது ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்து சண்டேல நம்ம சிலபஸ் ஃபேமிலியில கண்டிப்பா ரன் பண்ணி தான் ஆகணும் மீட்டிங். நமக்கு இதுலயும் மீட்டிங் இருக்கு. 6 to 7, 6 to 8 இதுல, 8 to 9 அதுல, 8 to 10 அதுலன்னா தொடர்ந்து ஒரு 5 ஹவர் மீட்டிங் தொடர்ந்து ஆயிருக்கு ப்ரோ. ப்ளூடூத் வச்சு காது ரொம்ப இதுவாகுது. அதனாலதான் சண்டே மட்டும் நம்ம 21 days சேலஞ்ச் குரூப்ல லீவ் விட்டுட்டு அதில் கண்டக்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணேன். அது இந்த மாதிரி ரொம்ப தேவையில்லாத ஒரு அடுத்து இனி இந்த மாதிரி நடக்காத நான் பார்த்துக்கிறேன். சரி, முடிஞ்சதாவது ப்ரோ, நீங்க ஏதோ பேசணும், நீங்க மைக்கான பேசுங்க. ப்ரோ, நீங்க பேசுனதெல்லாம் கேட்டேன் ப்ரோ. ஆக்சுவலா நீங்க பட்ட கஷ்டத்துல ஒரு 1% கூட நாங்க படல ப்ரோ. அதனால நாங்க இங்க பேசுனதுக்கு இனிமேல் நான் ஜென்மத்துல நான் ரீலாக்ஸ் பண்ண மாட்டேன்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கேன் ப்ரோ. கண்டிப்பா நான் ரீலாக்ஸே பண்ண மாட்டேன் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. சப்போஸ் வெளியே கொடுப்பணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஹலோ ப்ரோ, இப்போ இன்னைக்கு உங்களுடைய ஹிஸ்ட்ரி கேட்டதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, நம்ம அதிலேருந்து கொஞ்சம் கூட கஷ்டமே படாமல் ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே இருந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு கில்ட்டுக்குள்ளே போயிட்டேன் ப்ரோ. இனிமேல் நான் அது மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எனக்குள்ளே எடுத்திருக்கேன் ப்ரோ. உங்களை ஒரு மோட்டிவேட்டாக எடுத்துக்கிட்டு நான் நெக்ஸ்ட்டு இன்னும் நான் டேஸு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரோ இந்த மீட்டிங் மூலமாக. தேங்க்யூ ப்ரோ.
வேலுப்பரி ப்ரோ லைன்ல இருக்கீங்களா? ஒரே ஒரு நிமிஷம். சரி சரி. மதன் மதன் ப்ரோ இருக்கேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. ஸ்டோரியை கேட்டோன்னா நம்ம அதான் ஃபேர்வே பண்ணக்கூடாது, ப்ளீஸ் இன்னும் டிசிப்ளினாக வரணும், சொல்கிறதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் டெய்லியும் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது ப்ரோ. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, அதே மாதிரி உங்கள் கைடன்ஸில் இன்னும் ஈஸியாக நாங்கள் வந்துடணும் அப்படின்னு தோணுது ப்ரோ. எனக்கு பேசவே வரல, என்ன பேசுறேன்னு தெரில. அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ இது ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுதுங்க ப்ரோ. நீங்க ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்றதுக்கான ரீசன் இப்பதான் முழுசா தெரிய வருதுங்க ப்ரோ. ஏன்னா நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், இப்படி ஒருத்தரால வந்து ஒரு இவ்வளவு கன்சிஸ்டன்டா ஒரு 5 இயர்ஸ் போறதுங்கிறதுலாம் ஒரு நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. இவங்க வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி உங்களோட வீடியோஸ் பார்த்துருக்கேன், அதுலயே வந்து சொல்லியிருப்பீங்க பாஸ்ட் லைஃப் பத்தி. அவ்வளவு கோத்ரூ பண்ணதால தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா போறாரு அப்படின்றது வந்து தெரிஞ்சது. ஒரு டிசிப்ளின் வந்து ஒரு ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு ஒரு வில் பவர் கான்பிடன்ஸை கொடுக்குங்கிறது வந்துட்டு நீங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ப்ரோ. ரெண்டாவது வந்து இப்போ நீங்க வந்தது மட்டும் இல்லை, ஏன்னா எனக்கு வந்து இன்னும் ஒரு சில பேர் தெரியும், வெளியே நம்ம குரூப்ல இல்லாம ஒரு சில பேர் 5 இயர்ஸ் போனவங்க, அவங்க கான்டாக்ட் இருந்த வரைக்கும் அவங்களாம் யார்ட்டையும் சொல்லாம யாராவது ஒருத்தவங்க ரேரா ஒருத்தர் 2 பேரும் சொல்லலான்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்ட கஷ்டம் இன்னொருத்தவங்க படக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க ஆரம்பிச்ச ஒரு இதோட அந்த ஆரம்பம் தான் இப்ப எனக்குமே அதான். இப்ப இந்த குரூப் இல்லைன்னா சீரியஸா நான் வந்து இதை வெளிப்படையாக சொல்றேன், இந்த குரூப் இல்லைன்னா நானும் நேரத்துக்கு இந்த அடிக்ஷன்லயே சுத்திட்டு இருக்கிற ஒருத்தராக தான் இருந்திருப்பேன். ஏன்னா இதுல வர்ற அந்த சந்தேகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதில் வேற எங்கேயுமே கிடைக்காது. எல்லாரும் ஈஸியா நினைச்சுக்கிறாங்க இந்த குரூப்ல இருக்கிற இந்த குரூப்னா நான் பொதுவாக அந்த 2000 பேர் இருக்கிற அந்த குரூப்ல வந்து ஒரு ஒரு சில பேரோட மைண்ட் செட் வந்து நம்ம இந்த குரூப்ல தான் இருக்கோம், நம்ம ரீலாப்ஸ் போட்டா யார் நம்மள என்ன கேட்க போறாங்கன்ற ஒரு மனநிலை தான் இருக்கு. ஆனா நம்ம இங்க வந்து தீர்த்துக்கக்கூடிய அந்த சந்தேகங்களுக்கான ஒரு மதிப்பு வேற எங்கேயும் கிடைக்காது, வேற எங்கேயும் அதுக்கான பதிலே கிடைக்காது. அந்த அளவுக்கு வந்து இந்த மோப்பா ஃபாலோ பண்ணா இது வந்துருமா அது வந்துருமா அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமான்றது தான் அந்த டவுட்ஸ், அந்த கேள்வி, அந்த சந்தேகத்தோடய ஃபாலோ பண்ணாம எனக்கு முழுமையான ஒரு நோக்காப்னா என்னங்கிறதே நீங்க குரூப் ஆரம்பிச்சதான் கிடைச்சது. அப்ப நீங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கிறீங்க, இப்ப நீங்க வந்தது இல்லாம நீங்க ஒரு 100-200 பேரை கூட்டு வந்திருக்கிறீங்க. இப்ப அந்த ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நோஃபாபிடன்தால யூடியூப்ல நம்மளோட சேனல் தான் இருக்கு, அதான் ஒரு உண்மையும் கூட. ஒரு நண்பர் கூட வந்து லண்டன்ல இருக்கிறாருங்க ப்ரோ. 2-3 பேர் இருக்காங்க நம்ம குரூப்ல இருக்கிறவங்க. அது இன்னொருத்தருமே வந்து இருந்திருந்தாங்க. அவரு எதிர்ச்சியா வந்து பேசும்போது நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல வந்து வேல்பாரிங்கிற ஒருத்தர் தான் வந்து எனக்கு காயக்கல்பம் பண்ண சொன்னாரு, நான் அதை பண்ணேன்னாரு. அவருக்கு நான்றது தெரியாது. அவர் எதிர்ச்சியா நம்மளோட சேனல்ல இருக்கிற ஒரு வீடியோவை பார்த்துட்டு காயக்கல்பம் பண்ணா ஹெல்ப் பண்ணது போல அப்படின்ட்டு அவர் இது பண்ணிட்டு அதை வச்சு ஒரு 100 நாளைக்கு மேல அவர் போயிருக்கிறாரு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம குரூப்ல ஒரு 100-200 பேருக்கு உதவுறத தாண்டி கண்ணுக்கே தெரியாம ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. அதுக்கு வந்து விதை போட்டதுங்கிறது நீங்க தாங்க ப்ரோ. ஏன்னா ரேஷ்மன் மணி ப்ரோ இருந்தாலும் அவரு வந்து உங்க அளவுக்கு அவர்கிட்ட அந்த நாலேஜ் இல்லைன்றத ஒத்துக்க வேண்டியது. ரெண்டாவது வந்து நான் நேற்று மீட்டிங்ல நானும் என்னால எதுவுமே சொல்ல முடியலைங்க ப்ரோ. ஏன்னா நானும் குரூப் ஜாயின் பண்ணது சரவணன் ப்ரோ வந்து அவரோட வாய்ஸ் வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவர் சரவணன் ப்ரோ தான். அவர் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அவருக்கு என்ன தோன்றதோ பேசுவாரு, அது சரி தப்புன்னா யோசிப்பாரான்னு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இப்படி இப்படி ஒரு ஹீட்டடான ஒரு ஆர்கியூமெண்ட் போகுது, அந்த இடத்த வந்து நீங்க சொல்ற சரி அவர் சொல்ற சரின்னு சொல்லி என்ன நினைப்பாங்கன்றதால நான் எதுவும் சொல்லலைங்க ப்ரோ. பட் ஆனால் அவர் இதுக்கு முன்னாடியுமே வந்து நிறைய விஷயங்கள்ல இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அதனால இந்த மாதிரி ஆட்களை குரூப்ல வச்சுக்க வேணாங்கிறது என்னோட ஒரு கருத்து தாங்க ப்ரோ. மற்றபடி நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க ப்ரோ. அதை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம ஏகப்பட்ட பேருக்கு உதவிக்கிட்டு இருக்கோங்க ப்ரோ, அதான் ஒரு உண்மை. அந்த அவங்களோட அந்த எண்ணங்களே வந்து நமக்கு வந்து சேருங்க ப்ரோ. இப்போ இவ்வளவு தூரம் நீங்க சொன்னதை வச்சுதான் தெரியுது ஒரு டிசிப்ளின்னா இப்படிதான் இருக்கணும். நீங்க கூட சொன்னீங்க அந்த குரூப் இந்த 21 நாள் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்றப்பே முன்னாடி என்கிட்ட யாரும் காரணம் மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணமே இப்ப நீங்க உங்களோட பாஸ்ட் லைஃப் சொல்ல போதுதாங்க ப்ரோ தெரியுது. இப்போ ஒருத்தர் காரணம் சொல்லாம இப்படி ஒருத்தர் வர்றாருன்னா அப்போ அவ்வளவு பெயினை அவர் கோத்ரூ பண்ணியிருக்கிறாரு. இப்போ நீங்க அவங்க இப்போ முனிராஜ் ப்ரோ சொன்ன மாதிரி தான் நீங்க பட்ட கஷ்டத்துல
ஒரு 5% கூட நானும் பட்டதில்லை. அதான் உண்மை. மனசாட்சிப்படி சொல்லணும்னா அதாங்க ப்ரோ உண்மை. அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க வந்து இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்றீங்க. அதுவும் இந்த கடந்த ஒரு 3 வருஷமா எந்த ஒரு பணம், இந்த பினான்சியலா எதுவும் எதிர்பார்க்காம பண்ணிருக்கீங்கன்றது ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் ப்ரோ. அதான் நீங்க நல்லா இருக்கும் ப்ரோ. வாழ்க வளமுடன் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஒரு விஷயம் நான் இது வரைக்கும் யாருக்கிட்ட சொல்லலை. இப்போ நான் சொல்லணும்னு உங்ககிட்ட விருப்பப்படுறேன். என்னோட வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே நான் ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், உள்ளுக்குள்ள ஊத்திட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், கம்பெனிக்கு போகும்போது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப்ல இருந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டா போயிட்டு இருந்தது. திடீர்னு வந்து நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். திடீர்னு அவாய்ட் பண்ணி ஃபோன் பண்ண எடுக்கிறது இல்லை. திரும்ப வந்து நான் வந்தா வேற பக்கம் போறது, அப்போ ஃபோனை வந்து மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்றது இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வாரம் பார்க்கல. ஒரு வாரம் கழிச்சு திருப்பி என் கம்பெனிக்கு வந்தாங்க. என்னன்னு கேட்க போனேன். நான் வர எதிரில் பார்த்துட்டு வேற பக்கம் போனாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீ ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லல? நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லல? இந்த மாதிரின்னு சொல்லிருக்கலாம்ல என்கிட்ட. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, அதிகபட்சமா இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி பண்றாங்க. எங்க வீட்டில் சொன்னாங்க, என்னால எதுவும் பண்ண முடியல, ஏதோ ஒரு சாரி, கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும், இந்த மாதிரி ஏதோ ஒரு பதில் வரும். இல்ல என்ன மீறி நடந்துருச்சு, பேரண்ட்ஸ் சொல்றாங்க, என்னால வேற எதுவும் பண்ண முடியல, அந்த மாதிரி ஏதோ மன்னிச்சிரு, ஏதோ சாரி, இந்த மாதிரி பதில் வந்தா கூட நான் அக்செப்ட் பண்ணி ஓகே அப்படின்னு மூவ் ஆகிட்டு இருப்பேன். அவங்க சொன்ன வார்த்தை வந்து, நான் சொல்லியிருந்தா மட்டும் உன்னால என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு ஒரு மேரேஜ், நீ கேட்குற ஃபோன் பண்ணி ஏன் என்கிட்ட சொல்லல? நான் தான் ஒரு 1.5 வருஷமா உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் முடிவு பண்ணிட்டேன், இவங்க மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நான் பேசிட்டு இருக்கிறேன். கரெக்டா போயிட்டு இருக்கு. திடீர்னு அவங்க மேரேஜ் அப்படின்னு போட்டோலாம் அனுப்புறாங்க. இதுதான் போட்டோ எடுத்தது, இதுதான் பத்திரிக்கை, நகை எடுத்தோம் அப்படின்னு போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. நான் எதார்த்தமா கேட்கறேன், அழுதுகிட்டே கேட்கறேன், ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு. உடனே பதில், சொல்லியிருந்தா உன்னால என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்னு ஒரு பதில். அது இன்னைக்குமே எனக்கு வந்து, இப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. இன்னைக்குமே என்னால வந்து அது அப்போ என்னோட இயலாமையை வெளிப்படுத்துற ஒரு விஷயம் தானே அது. என்னை பத்தின எவ்வளவு மட்டமான நினைப்பு இருந்தா, என்ன எந்த அளவுக்கு அவங்க எந்த ஸ்டேஜ்ல வச்சிருந்தா இந்த பதில் வந்திருக்கும். சொல்லியிருந்தா மட்டும் உன்னால என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்ற ஒரு பதில் தான் எனக்கு வந்தது. அதுவே என்னை குத்திக்கிட்டே இருந்தது ரொம்ப வருஷமா. அதுவே நான் திரும்ப அடிக்ஷன்ல போறதுக்கும், சூசைட் அட்டம் ட்ரை பண்றதுக்கும், நைட்டு ஃபுல்லா அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கும் ரொம்ப அதுதான் காரணமா இருக்கு. அதுதான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். செகண்ட் ஷிஃப்ட், ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட்லாம் எமர்ஜென்சி எக்ஸிட் டோர்ல சீட் இருக்காது. கீழே தரையில உட்காந்துட்டு கர்ச்சீப்ல மூஞ்சில கட்டிட்டு ஆதிட்டு வரும். அவ்வளவு எதிர்பார்ப்பு, அவ்வளவு நம்பிக்கை. நம்ம மேரேஜ் பண்ணணும்னு முடிவு பண்றோம்னா அந்த பொண்ணை வந்து காம பார்வையில பார்க்க மாட்டோம். கண்டிப்பா இவங்களை மேரேஜ் பண்ணலான்ற ஒரு முடிவு இருக்கும். லவ் மட்டும்தான் இருக்கும். மேரேஜுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம், எப்படி லைஃபை கொண்டு போக போறோம், இந்த மாதிரிலாம் எவ்வளவோ எஃபோர்ட் எடுத்தேன். அது இந்த இந்த மாதிரி வார்த்தை ரொம்ப காயப்படுத்துச்சு. அதுலயும் நான் பண்ண ஒரு, நான் எவ்வளவு தூரம் அவங்களுக்காக பண்ணன்றது, நோ ஃபேப்ல இருக்கேன். அப்பதான் நான் கொஞ்சம் வெயிட் கெயின் பண்றேன். அவங்க வந்து தனுஷ் ரசிகை. அவங்க ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, சும்மா கேஷுவலா சொன்னாங்க, தனுஷ் எவ்வளோ ஸ்லிம்மா இருக்காரு, நீ என்ன வெயிட் ஏறிட்டே போற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. ஐயோ, நம்ம வெயிட் ஏறினா இவங்களுக்கு பிடிக்காது போல, நம்மள மேரேஜ் பண்ண மாட்டாங்க போல அப்படின்னு நினைச்சு காலையில சாப்பிடாம கம்பெனி போவேன். ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு மேஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு சாப்பிடாமலே கம்பெனில வேலை செய்வேன். 8 ஹவர் வேலை செய்வேன். திரும்பவும் பிரேக் ஹவர்ல வந்து ரிலாக்ஸ் பண்ணுவேன். திரும்ப கம்பெனி வேலைக்கு போவேன். சாப்பிட மாட்டேன். என்னன்னா, ஓகே, எனர்ஜி லாஸ் பண்ணி சாப்பிடாம இருந்தோம்னா நம்ம சீக்கிரமா வெயிட் குறைஞ்சிருவோம், இந்த பொண்ணு நம்மள மேரேஜ் பண்ணிக்குவோம். எவ்வளவு தூரம் ஒரு குருட்டு நம்பிக்கையில, எவ்வளவு தூரம் வெகுளியா இருந்திருக்கிறேன், எவ்வளவு தூரம் ஒரு நம்பிக்கை வச்சிருந்திருக்கிறேன், எவ்வளவு தூரம் அவளை நேசிச்சிருக்கிறேன்றதுக்கு இப்பதான் எனக்கு புரியுது.
ரீலாப்ஸ் பண்ணிட்டு சாப்பிடாம கம்பெனில சரியான வேலை, 8 மணி நேரம் நின்றுகிட்டே வேலை, ஓடணும் சரியான வேலை. சாப்பாடும் சாப்பிட மாட்டேன், தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருப்பேன், ரீலாப்ஸும் பண்ணிட்டு இருப்பேன் டெய்லி. அப்போ எனக்கு நோஃபா பத்தி தெரியும். நோஃபா பத்தி தெரிஞ்சு நான் வந்துட்டு இருக்கிறேன். அன்னைக்கு இதை பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, இந்த பொண்ணுக்கு தனுசு தான் பிடிக்கும் போல, நம்ம கொஞ்சம் அப்பதான் வெயிட் கெயின் ஆயிட்டு இருக்கிறோமே, இல்லை நம்மள அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இவ்வளவு தூரம் பண்ணி அது கடைசியில வந்து 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அப்ப எனக்கு தெரியல, ஃபீமேல்ஸை சேஸ் பண்ணக்கூடாது, நம்ம கோல்ஸை மட்டும் சேஸ் பண்ணணும், நம்ம கெரியர்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம ஒரு நல்ல ஜாப் நல்ல சேலரி சிலபஸ்ல வந்தா நம்ம லைஃப் அடுத்துக்கிட்ட போயிடும், தானாவே எல்லாமே நடக்கும். இப்போ இருக்கிற நாலேஜ் அப்போ எனக்கு இல்லை. எது ஆனாலும் சரி இந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிடணும், நம்ம வந்து கைவிட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு இதுல வந்து ஒரே வார்த்தை நான் சொல்லியிருந்தா உன்னால என்ன பண்ணிருக்க முடியும். அது வந்து மாச கணக்குல வருஷ கணக்குல என்னை குத்தி கிழிச்சு கொன்னுருச்சு அந்த வார்த்தை. உங்களுக்கு அதோட வலி புரியுதான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒண்ணுமே வந்து அது யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியா மேப் வேர்ல்டு மேப் வாங்குறதுக்கு கடைக்கு போறேன். அந்த கடைக்காரு மேப் எடுத்து போட்டாரு, நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் என்னை பார்த்து என்ன நினைச்சாரு தெரியல, பாகத்து வந்தியா வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்காரு. சாதாரணமா கஸ்டமர் வந்தாங்கன்னா என்ன சொல்லுவோம், பாருப்பா இதுதான்ப்பா, இதுதான் வேர்ல்டு மேப், இது இந்தியா மேப்பா, இந்த ரேட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அவர் எவ்வளவு கேவலமா என்ன நான் அப்படி இருந்திருக்கிறேன்னு யோசிச்சு பாருங்க. பாகத்து வந்தியா வாங்கத்து வந்தியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. வாங்கத்துக்கு தாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல அங்க நிக்க முடியல என்னால, ரொம்ப அசிங்கம் தாங்க முடியல. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 90 ரூபாய் கொடுத்து மேப் வாங்கிட்டு வந்தேன். அப்ப வந்து ஒரு கட்டத்துலயும் நான் எவ்வளவு தூரம் அடிபட்டு அவமானப்பட்டு இருக்கிறேன், எல்லாரும் என்னை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு வழி. என்னோட இயலாம, அந்த ஆற்றல் இல்லாம, நான் இதுதான் என்னோட மிஸ்டேக் தெரியாம புரியாம டிப்ரெஷன் ஆகுதா, ஸ்ட்ரெஸ் ஆகுதா, ரிலாக்ஸ் பண்ணும். ஸ்ட்ரெஸ் ஆகுதா, வலிக்குதா, வேதனையா இருக்கா, ரிலாக்ஸ் பண்ணும். மன நிம்மதி இல்லையா, ரிலாக்ஸ் பண்ணும். பான் பாரு, ரிலாக்ஸேஷன் வரும். இது மட்டுமே மைண்ட்ல ஓடி 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 எல்லாத்தையும் இழந்து நாயோட கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அது வந்து அழுறதுக்கு என்கிட்ட கண்ணீர் கூட இல்லை. அழுது 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 கண்ணீர் கூட இல்லாம இருந்துட்டு. இதுதான் உண்மை. இப்போ நான் அப்புறம் படிப்படியா முன்னேறிய பண்ணுவாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை அவங்க வீட்டுல வந்து ரொம்ப பிரச்சனை போன் பண்ணுவாங்க. எனக்கு போன் அடிக்கும், நான் 5 வாட்டி போன் பண்ணாலும் வந்து கண்ணாடி திரும்ப நான் பேசுறதுக்கோ பார்த்துக்கோ விருப்பம் இல்லாம நான் விட்டுட்டேன். இப்போ யூஸ் பண்ணிட்டேன், ஏதோ வந்துட்டு இப்போ உனக்கு தெரியுது நீ எனக்காக எவ்வளவு பண்ண, உன்னை நான் விட்டுட்டேன்னு இப்போ ஃபோன் பண்ணி அழுவாங்க, புலம்புவாங்க. எனக்கு வந்து மொத்தமே நொறுங்கி போச்சு, செதஞ்சிட்டேன். ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அன்னைக்கு அவனை காப்பாத்துக்கு மருந்து கொடுக்காம, ஒருத்தன் தாகத்துல தவிச்சிட்டு இருக்கான், அவனை குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்காம, அவன் செத்து போன பிறகு அவனை பத்தி வருத்தப்பட்டு அவனுக்கு அன்னையத்துக்கு மருந்து கொண்டு வந்து குடிக்க தண்ணி கொண்டு வந்து எந்த பிரயோஜனமும் இல்லையோ, அதே போலதான் என் வாழ்க்கையில் எதுவுமே நேரத்துக்கு நடக்கல. 22, 23 வயசுல படிக்கிற நேரத்துல எங்க அப்பா அந்த காசு கேட்கும்போது, உனக்கு அதெல்லாம் தகுதி இருக்கா, நீ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கலாமா, நீ காசு கொடுத்த நான் செலவு பண்றேன், அது இப்ப என்ன பண்ற, உன்னால முடிஞ்சு பார்த்துக்கோ. அப்ப காசு எனக்கு பிரச்சனை இல்லை, நான் திரும்ப எனக்கு உழைப்பு இருக்கு, திறமை இருக்கு, நான் கஷ்டப்பட ரெடியா இருக்கேன், உழைக்க ரெடியா இருக்கேன். வயசு போனா திரும்ப வராது, படிக்க வேண்டிய வயசு போனா திரும்ப வராது. திரும்ப என்னால 25 வயசுக்கு போக முடியாது. நாளைக்கு நான் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு எங்க அப்பா காலில் கொட்டுவேன், ஆனா திரும்ப என்னால 25 வயசுக்கு போக முடியாது. திரும்பி என்னால் காலேஜ் சேர்த்து படிக்க முடியாது, திருப்பி என்னால எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது. எல்லாருக்குமே ஏஜ் லிமிட் இருக்கு, புரியுதுங்களா? இதுதான் அந்த காலம். அந்த நேரத்துல என் உணர்ச்சி யாரும் புரிஞ்சிக்காம எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காம நேற்றுக்கு வந்து எல்லாமே நொறுங்கி போய்
செத்து போனவனுக்கு வாயில பால் ஊத்துறது, செத்து போனவனுக்கு மருந்து கொடுக்கறது எப்படியோ அதே போலதான் எல்லாமே முடிஞ்ச பிறகு என் வாழ்க்கையில இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் சிலபஸ் 5 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் எல்லாமே என்னை தேடி வராங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னை எவனுமே மதிக்கலையா, இப்ப ஏன் இப்ப வராங்க அப்படின்னும் போது அவங்க என்னால அட்டாச் ஆக முடியல. என்னால எங்க அப்பாவோட பேசி 8 வருஷம் ஆகுது. திரும்ப என்னால எங்க அப்பாவோட பேச முடியல. அவர் பேசணும்னு முயற்சி பண்றாரு, என்னால பேச முடியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட என்னால அட்டாச் ஆக முடியல. என்னுடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட என்னால பேச முடியல. என்னுடைய சொந்தக்காரங்க யாருமே இன்னைக்கு வந்து நான் தான் உங்க சொந்தக்காரன்பா, நான் உன் சித்தப்பா பெரியப்பா, நான் உன் தாத்தாப்பா, நான் மாமாப்பா, நான் ஒரு நிலைமைக்கு வரும்போது அவங்க அறிமுகப்படுத்திக்கிறாங்க. நேற்று வரைக்கும் இதே தெருவுல இதே ஊர்ல இருந்தாங்க. யாருமே என்ன எனக்கு இது வரைக்கும் யாருக்குமே வந்து ஒரு துணி எடுத்து கொடுத்தது இல்லை. பிறந்ததுல இன்னைக்கு வரைக்கும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு நான் போனது இல்லை. மே மாசம் ஸ்கூல் லீவ்னாலும் வீட்லயே தான் கிடப்பேன். வீட்டுல இருந்து சாப்பிட்டு வீட்லயே தான் இருப்பேன். ஏன்னா யாருமே எனக்கு சொந்தக்காரங்க யாருமே தெரியாது. ஒரு துணி கூட எடுத்து கொடுத்தது இல்லை. ஒரு சட்டை துணி, ஒரு பேண்ட், அத்தை மாமா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. யாருமே. இதுதான் உண்மை. அனாதையாவே பிறந்து அனாதையாவே வளர்ந்து அப்பா வந்து தங்கச்சி சப்போர்ட் பண்ணி, அம்மா தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி, எனக்குன்னு யாருமே இல்லாம தனியாவே இருந்து அதுவே பழகி அடி வாங்கி அசிங்கப்பட்டு அழுது புலம்பி அதுவே பழகி மறுத்து போய் அழறதுக்கு கண்ணீர் கூட இல்லாம. இதுதான் உண்மை. இன்னைக்கு தேடி வராங்க, என்னால ஏத்துக்க முடியல, ஜீரணிக்க முடியல. அன்னைக்கு எங்க போனீங்க, நான் தாகம் எடுக்குதுன்னு கத்தணுங்க, எனக்கு வலிப்பு வருது எனக்கு காப்பாத்துங்கன்னு கத்தணுங்க, என்னை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கு காப்பாத்துங்கன்னு கத்தணுங்க. அன்னைக்கு யாருமே வரலையே, நானே துடிச்சிட்டு இருந்தேனே. இப்போ வரீங்களே, அது என்னால ஏத்துக்க முடியல. இப்ப என்னால எங்க அப்பான பேசுறதுக்கு விருப்பமும் இல்லை. என் ஜென்மம் முழுக்க எங்க அப்பா அவர் முகத்தை பார்க்க கூடாது பேசவே கூடாதுன்னு முடிவுல இருக்கிறேன். ஒரே வீட்டுல இருக்கிறோம், பேசுறது இல்லை. காயம் எனக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கு. எல்லாருமே வந்து வலி அனுபவிப்பாங்க, ஒரு காலம் போன போக்குல மறந்துடுவாங்க. சரி, எல்லார் வீட்டுல தான் சண்டை இருக்கு, எல்லாரும் தான் இப்படி இருக்கிறாங்க, அது போய் என்ன பண்றதுன்னு ஒரு சமரசத்துக்கு வந்துடுவாங்க. என்னால சமரசத்துக்கு வரவே முடியாது. போனது போனது தானே, போனது போனது தானே. நினைச்சிருந்தா என்னை படிக்க வச்சிருக்கலாம், அவர் நினைச்சிருந்தா என்னை படிக்க வச்சிருக்கலாம். அதுதான் எனக்கு ஒண்ணுமே ஓடிட்டு இருக்கு. ஒரு 1,00,000 ரூபாய் இருந்தா படிக்க வச்சிருக்கலாம், அதை பண்ணிருக்க முடியாதா? பண்ணிருக்கலாம்ல, நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாமே. என்னை கண்டுக்காம விட்டாங்களே, என்னை அனாதையா தெருவில் விட்டாங்களே. தங்கச்சி பார்த்துக்கிட்டு அப்பா இருக்காரு, தம்பி கேட்டு அம்மா இருக்காரு, எனக்குன்னு யாருமே இல்லையே, என்ன விட்டுட்டாங்களே. சரி, என்னை விட்டுட்டாங்க, நான் உழைப்பு கூட என்கிட்ட கையில இல்லாம போச்சு, என் காலம் போயிடுச்சு, வயசு போயிடுச்சு, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இதுவே எனக்கு உள்ள வலிச்சுட்டே இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே சொல்றீங்க 5 வருஷம் வந்துட்டாரு, 8 வருஷம், 3 வருஷமா கைடன்ஸ் கொடுக்குறாரு, 2000 பேர் குரூப்ல இருக்கிறான், யூடியூப் சேனல் இருக்குன்னு எல்லாருமே. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அவர் மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது யாருமே. இதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து நான் சொல்ல வரேன்பா, நான் உன் மாமா மச்சான்பா, நான் தான் உனக்கு தாத்தா ஆகுது, நான் தான் உனக்கு சித்தப்பா பெரியப்பா ஆகுது, யாருங்க நீங்க, உங்களை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு யாருமே என்கிட்ட வராதீங்கப்பா, நான் வந்து தனியா இருந்தாலே நான் நிம்மதியா இருப்பேன், யாரும் உறவுன்னு சொல்லி என்கிட்ட வராதீங்க, நான் இப்படியே இருந்துடுறேன், நான் நிம்மதியாவது இருக்கிறேன், திரும்ப என்கிட்ட வராதீங்க அப்படின்னு நான் ஒதுங்கி போற மாதிரி தான் இருக்கு. நான் இதுக்கு மேல எனக்கு வந்து நான் கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அழறதுக்கு கண்ணீரும் இல்லை, தாங்கறதுக்கு மனசும் இல்லை. விட்டா போதும், மீதி என் வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம குரூப் வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்கு, நிறைய கண்ணீர் இருக்கு, நிறைய வேதனை இருக்கு, நிறைய தோல்விகள் இருக்கு. எல்லாத்தையும் கவனம் வச்சுட்டு சிலபஸ்ல நல்லபடியா வாங்க. சொல்ற விஷயங்களை கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லலை. சரியா இருக்கிறத எடுத்துங்க, தவறா இருக்கிறத விட்டுருங்க. தயவு செய்து குரூப்பை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. வேற யாராவது மிஸ்யூஸ் பண்ணாலும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, என்ன கைடன்ஸ் வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் கைட் பண்ண ரெடியா இருக்கேன். நம்ம யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்க, நம்ம குரூப்ல தொடர்ந்து ஆக்டிவா இருங்க. உங்களுக்கு எப்போ ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் ரெடியா இருக்கேன். சரிங்களா? சில நேரம் ஒர்க்ல இருப்பேன், ஆன்சர் பண்ண முடியாது. ஒரு நாள் 2 நாள்ல கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்க எல்லாரையும் என்ன உயிரா நினைச்சுதான் நான் கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், குரூப் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதை வந்து
மறந்துடாதீங்க. நீங்க நோ ஃபேப்ல 30 நாள் 60 நாள் வந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச ஒரு 10 பேர் கைட் பண்ணுங்க. இவ்வளவுதான். என்னால முடிஞ்ச 10 பேர் பண்றேன், உங்களால முடிஞ்ச நீங்க ஒரு 10 பேர் பண்ணுங்க, அவனால முடிஞ்ச அவன் ஒரு 10 பேர் பண்ணுங்க. அவ்வளவுதான். அப்படியே தொடர்ந்து போவோம். நோ ஃபேப் சிலபஸ் எல்லாருக்கும் போய் சேரணும். காசு இல்லைன்றதுக்காக ஒருத்தன் கைடன்ஸ் கிடைக்காம இருக்கக்கூடாது. பான் மேஸ்டர்வேஷன் அடிக்ஷன்ல ஒருத்தன் தற்கொலை பண்ணி செத்துட்டான்னு வரக்கூடாது. எக்ஸ்கியூசஸ் வந்து இருக்கவே கூடாது. நான் செஞ்சேன் இல்லை, நான் இன்னைக்கு சிலபஸ் வந்தேனா இல்லையா, அதுதான் கேள்வி. வந்தேன் இல்லை, அதுதான் ஒரே பதில். எனக்கு இது இல்லை ப்ரோ அதனால என்னால வர முடியல ப்ரோ, எனக்கு அது இல்லை ப்ரோ அதனால என்னால வர முடியல ப்ரோ. எனக்கு காரணங்கள் வந்து எந்த வேலையுமே இல்லை. எக்ஸ்கியூசஸ் ஆர் நாட் வேலிட். சரிங்களா? தீர்மானம் எடுத்துக்கங்க, கண்டிப்பா நான் வரணும், அவ்வளவுதான். சரிங்களா? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க வருவீங்க. உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில நான் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறேன். நம்பிக்கையை காப்பாத்துங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வேற யாராவது பேசணும் பேசுங்க, நான் மீட்டிங் கம்ப்ளீட் பண்ணி. வேற யாரும் எதுவும் பேச வேண்டியது இல்லைங்களா? மீட்டிங் முடிச்சிடலாமா? மீட்டிங் முடிச்சுக்கலாங்க ப்ரோ. முடிச்சுக்கலாமா? சரிப்பா. இவ்வளவு நேரம் மீட்டிங் அட்டன் பண்ணி நான் சொன்னதை கேட்டது ரொம்ப நன்றி. இந்த ஆடியோ ரெக்கார்டை நான் குரூப்ல போடுறேன். கேட்காத நண்பர்கள் திரும்ப திரும்ப 2 வாட்டி 3 வாட்டி கேளுங்க. நான் தீபகாசன் பிரதர்கிட்ட சொல்லி நான் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ண சொல்றேன். நிறைய பேர் ஹெல்ப்பா இருக்கும். நம்ம செய்யற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட 10 பேருக்கு ஹெல்ப்பா இருந்ததுன்னா அதுதான் இறை வழிபாடு. தனியா நம்ம இறைவனை போய் போக தேவையில்லை. நம்மளால முடிஞ்ச ஒரு 10 பேர் செஞ்சாலே நல்லது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நீங்க உடம்பு பார்த்துங்க, உடம்பு பார்த்துங்க, உங்க லைஃப்பை பாருங்க. உங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்கு, பேரண்ட்ஸ் இருக்காங்க, உங்க லைஃப்பை பாருங்க. நன்றி.